ஒரு ஹீரோ ஆனா மாத்துறது நம்ம எவ்வளோ இதுனா, அந்த ஹீரோவை கூட கன்வின்ஸ் பண்ணி வந்து இது சூரியனே விடுதலை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கதையை கேட்டு அவருக்கு இந்த கதை மூலிமா அவருக்கு ஏற்பட்ட அவரோட அனுபவங்கள்லேருந்து சில ஆண்கள்லாம் அவருக்கு ஞாபகம் வந்து இதை நான் எடுத்து பண்ணுறேன், இந்த பாண்டியை கரெக்டாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஹீரோ கூட ஒத்துக்கிறாங்க. ஒரு தனி மனிதன் திருந்துறதை பற்றியான ஒரு படைப்புகள் நம்மளுக்கு வந்து பெரிய அளவுக்கு கிடையாது. ஒரு சமூகத்தை விமர்சனம் பண்ணுறாரு. நான் வந்து இயக்குனரோட அந்த துணிச்சலில் பார்த்த இடம் வந்து சமூகத்தின் மீதான அந்த விமர்சனத்தை அப்படியே அவங்க கிட்ட நிறுத்திட்டு போறது இருக்கு இல்லையா, அது அவனை வந்து இந்த சமாதானப்படுத்தி கூல் பண்ணி அனுப்புறது இருக்கு இல்லையா, ஏதோ நல்லது நடந்துரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து உலகம் எல்லாமே சரியா சூப்பரா மாறிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மைக்குள்ள ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம நீ இப்படித்தான் இருக்கிற அப்படிங்கிற ஒன்றை வெளிப்படையாக அப்பட்டமாக அந்த ஆணுக்கு காட்டுற ஒரு இடம் வந்து அந்த படத்துல நான் வந்து அதனுடைய நேர்மையை வந்து நான் ரொம்ப அழுத்தமாக அந்த படத்தில் வந்து பார்த்தேன். நீங்கள் இப்போ நீங்கள் ஒன்று வீடியோ பார்க்குறீங்க, பயங்கர ஹாப்பியாக இருக்குது, அடுத்து ஒரு பிரச்சனை, அடுத்து ஒரு இது சாங்கு, இந்த மாதிரி ஏதோ நடந்துட்டு இருக்கிறதுக்கு எந்த எமோஷனுமே வேல்யூ கொடுக்காம போக நீங்கள் ரியல் லைஃப்லேயும் எந்த எமோஷனுமே வேல்யூ கொடுக்க மாட்டீங்க. அதனால தான் இங்கே ஏகப்பட்ட சிக்கலே வருது. எனக்கு அதெல்லாம் ஒரு வகையில் வந்து எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டுக்கான நிறைய காரணங்கள் இருக்கும். ஆனால் இது நான் ஒரு வகையில் அது சட்டையாக கூட நான் எடுத்துக்கிடுவேன். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், எதுவுமே தெரியாமல் பண்ணலை, தெரிஞ்சுதான். ஏன்னா இது ஒரு வகையான ஒரு பாராட்டா இருக்கு, ஏதோ தெரியாம பண்ணிட்டப்பா. நான் உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஸ்டூடெண்ட் சொல்லி வெற்றிமாறன் சார், ராம் சார் இவங்களாம் வராங்க, அவங்க படங்களும் பார்க்குறோம். நம்மளுக்கு அவங்க ஒரு இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு கூட்டி போகிறாங்க. அப்போ நான் போய் தான் நிறைய இடத்துல போய் போகிறேன்ல. எனக்கு ஒரு இடத்துல போய் நான் கண்டடைஞ்சது வந்து டோனி காட்லிஃப்னு சொல்கிற ஒருத்தரோட டைரக்டர். அவரோட படங்கள், அவர் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கு, அவரோட விசுவல் சென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மைக்கு அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதெல்லாம் பிளான் பண்ணி தான் வச்சது. ஏன்னா நான் இப்போ எப்படி அந்த டேமில் வந்து திடீர்னு ஒயிட் ஷாட் வந்து அங்கே ரம்மியமாக இருக்குது, நீ பார்க்காம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க, இதை நீ ரசிக்காமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுன்னு சொல்லும்ல. அங்கே இருக்க மனிதர்களுக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுத்துட்டு, எல்லா வகையாகவும் இவ்வளோ தொல்லையை கொடுத்துட்டு, அன்றாடத்தில் அவன் அவ்வளோ தூரத்துக்கு நெருக்கடிக்குள்ளே ஏற்படுத்திட்டு, அங்கே இருக்கிற வளங்கள் எல்லாமே கொள்ளடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. தோழர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக வந்து அவையம் வாசிப்பு வட்டத்தில் பல்வேறு இலக்கிய படைப்புலகத்தினுடைய ஆளுமைகளோடு உரையாடல் நம்ம நடத்திட்டு வரோம். இது ஒரு சமூக அரசியல் தளமாக, விவாதிக்கின்ற தளமாக, பல்வேறு கருத்து உரையாடலுக்கான தளமாக இது மாற்றியிருக்கிறோம். அதில் பல்வேறு ஆளுமைகள் இந்த அரங்கத்திலே அவர்களது கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு நமக்கு வந்து தோழர் வினோத்ராஜ் அவர்கள் கொட்டுக்காளி என்கின்ற தமிழ் திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய திரைப்படத்தை, அதுவும் உள்ளார்ந்த ஒரு சமூக அரசியல் உணர்வோடும் கலைநயத்தோடும் படைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரோடு இந்த மாலை நேரத்தை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த உரையாடல் என்பது ஆரம்பத்திலே ஒரு சில கேள்விகளோடு அவருடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்த பிறகு தோழர்களுடைய கேள்விகளுக்கு அவருடைய கருத்துக்களை அவர் பகிரக்கூடியதாக இருக்கும். தோழருடைய 2 திரைப்படங்களை பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைவருக்கும் இருந்திருக்கும். இந்த கொட்டுக்காளி திரைப்படம், கூழாங்கல், இந்த 2 திரைப்படத்திலையும் ஒரு திரைமொழியை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீங்க, ஒரு புது அனுபவத்தை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. 2லையும் ஒரு அரசியல் பார்வை, சமூக பார்வை ஒரு ஆழமாக அது வந்து பதிவு செய்கிறீங்க. அது அந்த பேசப்படுகின்ற அந்த பெண்கள் மீதான வன்முறையாகவோ அல்லது ஒரு ஆணினுடைய உணர்வு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு நுணுக்கமான விஷயங்களை பேசுகிறீங்க. இது பல்வேறு படங்களில், பல்வேறு படைப்புகளிலே தொடர்ச்சியாக பேசப்பட்ட ஒன்று. ஆனால் இது வந்து ஒரு அசலான மனிதர்கள் அசலாக எப்படி அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம அந்த திரைப்படத்தில் பார்க்க முடியுது. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஒன்று சொன்னீங்க, ஹீரோக்கள் பொதுவாக வருகிறார்கள், ஆண் ஹீரோக்கள், ஆனால் அவரை ஆண்களாக காட்டுவதில் இருக்கக்கூடிய சிரமத்தை பற்றி சொன்னீங்க. நீங்கள் அது வந்து ஹீரோக்களாகவே ஆண்கள் இருக்கிறாங்க, ஆனால் உண்மையாக ஒரு ஆண் எப்படி இருக்கிறான் அப்படின்ற சொல்கிறதுல வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்ததாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த கேள்வியோடு நீங்கள் வந்து இந்த திரைப்படம் இது 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 ஏன் இதை நீங்கள் திரைப்படம் ஆக்கணும்னு நினச்சிங்க?
இந்த திரைப்படத்தை இந்த வடிவத்தில் ஏன் தர வேண்டும் என்ற உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களோட அப்ரோச் அல்லது உங்களுடைய பார்வை, திரைப்படத்தை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்று எங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கருத்துக்களை பகிர்ந்தால் வரவேற்கின்றோம். முதல்ல நன்றி எல்லாருக்கும். இங்கே கூப்பிட்டு இந்த இவ்வளோ பெரிய விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணி இது பண்ணுறதுக்கு. எனக்கு ஒரு நான் வந்து அந்த ஹீரோ ஆன் அப்படின்றதுலேருந்தே ஆரம்பிச்சிடுறேன். ஒரு ஹீரோ ஆனாக மாற்றுறது நம்ம எவ்வளோ இதுனா, அந்த ஹீரோவை கூட கன்வின்ஸ் பண்ணி, இப்போ வந்து இது சூரியனை விடுதலை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கதையை கேட்டு அவருக்கு இந்த கதை மூலிமா அவருக்கு ஏற்பட்ட அவரோட அனுபவங்கள்லேருந்து சில ஆண்கள்லாம் அவருக்கு ஞாபகம் வந்து இதை நான் எடுத்து பண்ணுறேன், இந்த பாண்டியை கரெக்டாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஹீரோ கூட ஒத்துக்கிறாங்க. நம்ம மக்கள் தான் இந்த ஹீரோவை ஆனாக பார்க்குறதுக்கு ஒத்துக்கலைன்னு நினைக்கிறேன். அதுதான் நிறைய அதாவது 50-50. அது ஒரு மக்கள் சைடும் சரி, எனக்கு இண்டஸ்ட்ரி சைடும் சரி, அது ஒரு சின்ன ஒரு டிபேட் வந்துச்சு. அதுவும் எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அது எனக்கு ஒரு வகையான ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து ஒரு படம் எனக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜில் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். எதுக்கு இந்த படத்தில் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க அவ்வளோ யதார்த்தமாக அவ்வளோ ஒரிஜினலாக அப்படி இருக்கிறதுக்கு காரணமான எல்லா கருவியும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எந்தெந்த கருவிலாம் அதை சினிமாவை மாற்றுதோ அது எல்லாத்தையும் நாங்கள் ஒதுக்கணும். அது வேண்டாம், இது இன்னும் ரியலாக அப்படி வந்து இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி நிறைய படம் பார்த்ததில் நிறைய பேர் சொன்னது என்னென்னா, நாங்கள் எங்கள் கண்ணுக்கு எதிராக ஒன்று நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு, அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஃபீல் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு காமன் ஆடியன்ஸே வந்து அதை சொன்னாங்க. அது அதை நாங்கள் அந்த இடத்த அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் மொத்த பேரும் ஒரு டீம் எல்லோரும் சேர்ந்து வேலை செஞ்சோம். அது எந்த வகையிலலாம் நாங்கள் வந்து இது பண்ணோம்னா, ஒரு மியூசிக்ன்றதை நம்ம வந்து நாங்கள் இந்த படத்தை மியூசிக்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஏன்னா படம் பார்க்குறவங்களுக்கு அது ஃபீல் ஆகாது அப்படின்றது நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். நிறையா டிபேட் வந்துச்சு கதையாக இருக்கும்போதே. மியூசிக் இல்லாமல் நீ ஒரு எமோஷன்ஸ் எப்படி நீ கடத்துவ, எப்படி அதை வந்து மக்களுக்கு கன்வே பண்ண வைப்ப அப்படின்ட்டு. எனக்கு இந்த படத்தை இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலான்றதும் ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும்போது ஒரு மாதிரி நம்ம நான் மியூசிக் இல்லாமல் ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருன்னு யோசிச்ச ஐடியாவே கிடையாது. இந்த கதையை எப்பயும் போல் எழுதிட்டு நான் வந்து லொக்கேஷனில் போய் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது இதே மாதிரி வண்டிகளையும் கார்லையும் பைக்லேயும் போய் அந்த இடத்த வந்து அவ்வளோ அமைதியை வந்து நிலக்கொலையை வச்சு நாங்கள் அப்படியே ஒன்று போய் வண்டி ஆஃப் பண்ணால் அங்கே ஒரு அந்த நேச்சர் சவுண்டு அப்படி கேட்கும். எங்களுக்கு அந்த டேத்தில் அப்படி நாங்கள் ஃபீல் பண்ணியிருப்போம். இது எனக்கு இந்த தொடர்ச்சி வந்து கூழாங்கல்லேருந்து நான் பார்க்குறேன். கூழாங்கல்ல வந்து லொக்கேஷன் தேடி அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த மலைப்பகுதிக்குள்ளே அந்த அரட்டாப்பட்டியில் வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்ற பிறகு நான் ஊரில் இருக்க எல்லா கெட்ட வார்த்தையும் பேசி திட்டிட்டு வரேன். எனக்கு நானே வந்துக்கிட்டே இருக்கேன் பயங்கரமாக. என்ன எதுக்கு இது இம்புட்டு அப்படின்ற ஒரு யோசனைலாம் வந்து பயங்கர டென்ஷனில் வந்துட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு கெடமாடுகளும் அப்படியே கடந்து போச்சு. அப்படியே மணியை கழுத்தில் கட்டிட்டு அப்படியே அந்த மணி சவுண்டு, அந்த மலைப்பகுதியில் அந்த மணி சவுண்டு மட்டும் அப்படி கடந்து போச்சு. அது கடந்து போகிறத ஒரு கிட்டத்தட்ட அது அவ்வளோ மாடுகள் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 நிமிஷம் நான் நின்றுக்கிட்டே இருக்கேன். அது கடந்து போனதுக்கப்புறம் எனக்கே தெரியல, நான் ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப காமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அதை தான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் அப்படியே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றது தான். இந்த படமும் இவ்வளோ ஒரிஜினலாக வர்றதுக்கு இப்போ நீங்கள் சொல்கிற இந்த வார்த்தைகள்லாம் வந்து எங்களுக்கு ஒரு கிரெடிட் எடுத்துக்கிற காரணம் இதெல்லாம் இந்த அடிப்படையில் தான் வந்து ஒர்க் பண்ணது. படத்தோட ஃபிலிம் மேக்கிங் சைடு வந்து அதுவும் நிறையா பேர்த்துக்கு இருந்துச்சு. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் லாங்குவேஜ் பெரியர் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு குழந்தை வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுன்ற மாதிரி நான் நிதானமாக கதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து மித்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அது ஸ்லோவாக இருக்குது, லென்த்தாக இருக்குது அப்படின்றதும் வருது. அதுதான் இது எல்லாமே ஒரு மாதிரி சரி, ஒரு சூரியனே இருக்கார், எஸ்கேனே கிடச்சிட்டாரு, நம்ம சொல்கிறதெல்லாம் என்னோட பெனிஃபிட்ஸுக்காக நாங்கள் ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கல. இவங்கள வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இங்கே என்ன வரும் மாதிரியான ஒரு விவாதத்தை கலப்பலாம் அப்படின்றத மட்டும்தான் எங்கள் மோட்டிவாக நாங்கள் வச்சு பண்ணோம். அதில் முடிஞ்ச அளவுக்கு சக்ஸஸ் பண்ணிட்டோம். ஏன்னா படத்தோட இறுதி குறித்து அவ்வளோ ஷாக்காகிட்டாங்க. தேட்டர்லேருந்து சில பேர் வெளியவே வரல. இன்னும் வேறு ரோலிங் டைட்டிலுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று சொல்லுவான் அப்படின்றதுக்காக வெளியே வரல. அது ரொம்ப கான்சியஸாக எடுத்தது தான். ஒரு படத்தின் வழியாக
அந்த படத்துக்குள்ளே அவங்க ஒரு ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்குறாங்க, அந்த சமூகம் நிகழுது, அந்த சமூகத்தில் வாழ்கிற மனிதர்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, அந்த சமூகத்தில் இப்படி ஒரு விஷயம் நிகழப்போகுது, அந்த சமூகத்தில் ஒரு தீர்வை எதிர்பார்க்குறாங்க ஆடியன்ஸு. நான் அப்படின்னு நிப்பாட்டினது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயங்கர கோவம் வந்துச்சு. ஒரு 50% மேலே கோவம் வந்துச்சு. நான் அதை சமூகத்து மேலே இருக்க கோவமாக தான் பார்க்குறேன். எனக்கு தீர்வு சொல்லு என்ன சொல்லாமல் முடிச்சிட்ட, என்ன யோசிக்க சொல்கிற அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த சமூகத்தில் அப்படி ஒன்று நடக்குதுன்னு சொல்கிறத உங்களுக்குள்ளேயும் நடக்கும். நம்ம பேர் உங்கள் பேர் பாண்டி இல்லாமல் வேறு ஏதோ பேரை வச்சு கூட நீங்கள் போய் பண்ணுவீங்களா மாட்டிங்களா, நீங்கள் என்ன ஸ்டெப் எடுப்பீங்க, இப்படின்ற ஒரு ஆடியன்ஸோட பார்ட்டிசிபேட் பண்ணணும் வைக்கின்றது மட்டும்தான் இந்த ஃபிலிம் மேக்கரோட மொத்த ஐடியாவும். ஒரு நிகழுது, திரையில் படம் ஓடிட்டுருக்கு, நம்ம படம் பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம், அது நிறையா இருக்குது, அதுவும் தேவை. நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இன்னும் ரொம்ப டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ் உள்ளே வந்து. அது முடிஞ்ச அளவுக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் அது கடைசியில் ஒரு அப்ரப்டாக முடிக்கிற மாதிரி ஒன்று காமிக்கிறீங்கல்ல, அது ஆண் ஆடியன்ஸ்க்கான முடிவா அல்லது பெண் ஆடியன்ஸ்க்கான முடிவா? நீங்கள் இந்த படத்தில் நிறைய பெண்களையும் நம்ம காட்டியிருப்போம், அவங்களும் ஒரு வகையான கொட்டுக்காளி தான். ஆனால் இது ஒரு ஆளோட கையில் கிடையாது. இப்போ பாண்டின்ற தனியாள் கிடையாதுல்ல, பாண்டி வந்து சுற்றி இருக்க ஆளுங்க தான் பாண்டியை உருவாக்கியிருப்பாங்க. நான் இதுக்கு ரொம்ப எக்ஸாம்பிளாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அந்த ஆட்டோவில் வந்த சின்ன பையன் இருக்கான்ல, அந்த சின்ன பையன் வந்து நானும் பாண்டி ஒன்று தான். நான் அந்த சின்ன பையனாகவும் இருந்திருக்கேன், பாண்டியும் அந்த சின்ன பையனாக இருந்திருக்கான். ஒரு சின்ன பையன், நீங்கள் இந்த படத்தில் அந்த சின்ன பையனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனோட உலகம் மட்டும் பயங்கரமாக இருக்கும். ஏதோ பிக்னிக் கூட்டி வந்திருக்காங்க, நம்ம ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து நல்லா மலைக்காட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க, செடி கொடியெல்லாம் பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கோம், குச்சி எடுத்து தட்டிக்கிட்டு ஒரு ஜாலியாக வந்துகிட்ருக்கோம் அப்படின்னு வந்துக்கிட்டே இருப்பான். திடீர்னு அவன் முன்னாடி மிகப்பெரிய கலவரம் நடக்கும். அவன் குழந்தைகளுக்கான உலகம் வந்து செதஞ்சு போய் அவன் என்னடா நம்ம இப்படி என்ன எல்லாருமே நம்ம மாமா அக்கா எல்லாம் அம்மா எல்லாமே வந்து இப்படி அடிச்சுக்கிறாங்கன்ற ஒரு அவன் உள்ளே இருக்கிற ஒரு இப்படி ஒரு அவனோட இமேஜஸ்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகி அவன் சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்படுவான். அப்போ ஒரு பொண்ணு அவனை திரும்பி பார்த்து அவனை குழந்தையாக இருக்கிறதுக்கே திரும்பி வர வைக்கிறான். ஒன்றும் பயப்படாத, நீ சரின்னு அவனை குழந்தைகள் உலகத்தையே கூட்டியாடுறான். அப்படி ஒரு பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சிட்டா, நான் இங்கே வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன், அவன் சிரிக்கலை ஒரு பொண்ணு, அவன் பாண்டியா மாறிட்டான், அவ்வளோதான். அந்த இறுதி காட்சி வந்து ஆண்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒன்று இல்லைங்களா? ஒரு ஆணாக அவனுடைய ஆதிக்க உணர்வை பற்றியான ஒரு மறுபரிசீலனை அல்லது திரும்பி அவன் முகத்தை பார்க்கறது அப்படிங்கிற இடத்துல இருக்கும். அந்த இடத்துல பெண்ணுக்கு எப்படிப்பட்ட பார்வை அது வந்து அந்த கடைசி காட்சி அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு வந்து எப்படிப்பட்டதா அமைஞ்சிருந்தது, அல்லது உங்கள் அனுபவத்தில் யாராவது அதை பற்றியான கருத்து சொன்னதில் உங்களுக்கு நீங்கள் பார்த்ததில் ஒரு வேறுபட்ட கருத்துக்கள்? இல்லை, அது ஒரு பெண்கள்லாம் வந்து எல்லாருமே வந்து அதை அவங்களும் வந்து என்ன புரியலை, நீ ஏதாவது சொல்லியிருக்கலாமே அப்படின்ற கேள்வி தான் நிறையா வந்துச்சு. ஆனால் பர்டிகுலராக சில பேர் வந்து நான் வந்து எனக்கு கால் பண்ணி பேசணுங்க வச்சவங்க, அவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே இது கன்வே ஆயிருந்துச்சு, ரொம்ப தெளிவாகவே கன்வே ஆயிருந்துச்சு. அது ஒவ்வொருத்தவங்க சொல்கிற கிளைமேக்ஸ்லாம் வந்து எனக்கு இன்னும் பயங்கரமாக, அதனால தான் இப்போ வந்து இப்போ கூட லாஸ்ட்டாக ஒரு நடந்த மீட்டிங்கில் வந்து இந்த படத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ் தானே இருக்குது, ஒரு எண்டு தானே இருக்குது, நீ சொல்லியிருக்கலாமே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க நான் இப்போ இங்கே உட்காந்த இடத்துலேருந்தே ஒரு 10 எண்டு சொல்லுவேன், அதை நான் எப்படி சொல்கிறது, ஒரு ஃபிலிம் மேக்கராக அதை நான் காட்ட விரும்பலை, அது வந்து எனக்கு அது வேண்டான்னு நினைக்கிறேன். அது நீங்கள் ஒரு வகையில் ஒரு அந்த இடத்த நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்ன்றதை தானே, ஒரு மாதிரி ஒரு ஃபினிஷிங் ஆகிருக்கும், ஒரு அன்ஃபினிஷில் இருக்கும், உள்ளே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க தான் அதை முழு வடிவமாக மாற்றுவாங்க அப்படின்றது தான் அதோட தேரியாக இருக்குது. அதை தான் அங்கே அப்ளை பண்ணிச்சேன். குறிப்பாக பெண்கள்லேயும் சரி ஆண்களையும் சரி என்னை அது புரிஞ்சு பாராட்டி பேசினவங்களும் இருக்காங்க, தீர்வை சொல்லியிருக்கலாமேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதில் ஓகே, இதில் வந்து நீங்கள் கூழாங்கல்லையும் சரி இந்த படத்துலையும் சரி ஒரு நிலப்பரப்பை காமிக்கிறீங்க, அது பெரும்பாலும் ஒரு பாலை நிலத்தை வந்து காட்டுறீங்க. அது ஏதாவது குறியீடாக அந்த பாலை அப்படிங்கிறத மையப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது அது இயல்பு போக்கான ஒரு மனநிலையை உருவப்படுத்துகிறதா கொண்டு வர்றீங்களா? அது கூழாங்கல்ல வந்து பாலை நிலம் வந்து நான் பிரதானமாக அதை வந்து எனக்கு எப்பயுமே ஒரு கதையில் வந்து எனக்கு நம்ம எல்லாருக்குமே இப்போ வந்து நான் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா இந்த இடத்த சொல்லி இங்கே வந்துடு, அங்கே திருமூலம் தோழர் இருப்பார் அப்படின்னு, அதுக்கப்புறம் தான் ஹியூமனோட கேரக்டரை கொண்டாடுறாங்க. நேச்சராகவே நம்ம என்ன சொல்கிறோம், இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்ட்டு. எனக்கு ஃபஸ்ட்டு என்னோடய தாட்டில் எனக்கு வர்றது நிலம், அதில் வாழ்கிற கேரக்டர்ஸு, அவங்களுக்குள்ளே இந்த சுற்றி இன்ஜெக்ட் பண்ண
ப்ரெஷர்ஸ் எல்லாம் இன்ஜெக்ட் பண்ண ஒரு தாட்ஸ் இருக்கும்ல, அதில் வர என்ன சொல்ல இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட், அதை வச்சு தான் நான் படமாக எடுக்க நினைக்கிறேன். அதனால் பாலை நிலத்தில் வந்து கூழாங்கல்ல பேஸ் பண்ணேன். அந்த வெயிலில் அந்த கதகதப்பில் அவ்வளோ இதில் வந்து உடனே பஸ் ஏறி போயிருந்தா, வீட்டுக்கு உடனே போயிருந்தா அங்கே நடந்திருக்கிறது வேறையாக நடந்திருக்கும். இவன் இந்த பயணத்தின் வழியாக டயர்டாகிறான், ஒரு ஒரு மாதிரி அவனே வந்து டிஸ்டர்ப் ஆகிக்கிறான். ரொம்ப வீக்கானதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சேர்றான். அங்கே அவள் ஆக்கி வச்சிருக்க சோறே வேகமாக எடுத்து போட்டு சாப்பிட்றான். அப்படின்றது இந்த பயணத்தின் வழியாக அவனுக்கு கிடைச்ச ஒன்றா இருக்கும். நான் இதை போய் குறிஞ்சி நிலத்தில் வச்சிட்டேன். இதை போய் வச்சதுக்கு காரணம் வந்து நான் வந்து அகநானூரில் அந்தந்த ஒரு பாடல் வரி இருக்குது, அது குறிஞ்சி நிலத்தில் இருந்து உருவான ஒரு பாடல். அப்போ அந்த மலையும் சார்ந்த இடத்துல வந்து இது நிகழலாம் அப்படின்றது. அப்புறம் க்ரீன்குள்ளே இருக்க பெயினை சொல்கிறது இருக்குல்ல, இந்த எக்ஸாக்டாக இந்த படத்தில் ஒரு ஷாட் வரும். அந்த பாலத்தில் நின்று எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு ஒயிட் ஆங்கிள் ஷாட் கட் பண்ணால் நீரெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த பக்கம் பார்த்தா அப்படியே அப்படியே அந்த மவுண்டனே அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்கும். நாம் அது என்னென்னா, இதை நின்று நீ ரசிக்கிறக்கூடியான மனநிலையை கூட உனக்கு இந்த இது இங்கே இருக்க எதுவுமே இந்த கேஸ்ட்டு ரிலீஜனு ஒரு ஆணுன்றது எதுவுமே கொடுக்கல. இல்லை இந்த கல்ச்சர் இந்த உறவுச்சிகள் எதுவுமே கொடுக்காத ஒரு ஒரு மனநிலை தானே உன்னை வச்சிருக்கு. இவ்வளோ அழகான இடத்துல தானே நின்று சண்டை போடுற அப்படின்றக்காக நான் வச்சேன். ஆனால் கடைசியாக படத்தில் எனக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த ஷாட்டு மாதிரி தான் எனக்கு இருக்கு. இந்த படத்தையும் நின்று பார்க்குறக்கான பொறுமை இல்லாதவங்க தான் நிறைய பேர் தான். இல்லை, அதான் கேட்கணும்னு நினச்சேன் நான். அந்த முதல் ஷாட்டில் வந்து ஒரு நீளமான ஒரு காட்சியை கொடுத்துருப்பீங்க. அது வந்து இப்போ யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கக்கூடிய சமூக திட்டம் வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். இன்றைக்கே வந்து நம்ம ஒரு அரசியலையோ இல்லை சமூகத்தை நின்று நிதானமாக பார்க்கக்கூடிய மனநிலை இன்றைக்கி இல்லை. அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இருக்கிற எல்லா தரப்பு ஆட்களுக்குமே அது ஒரு மிகப்பெரிய சிக்கலான விஷயம் தான். அப்பா அம்மாவுக்கும் ஒரு சிக்கல் தான், ஆசிரியர்களுக்கும் ஒரு சிக்கல். ஏன்னா ஒரு 30 செகண்டுக்கு மேலே நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கறது இல்லை. 30 நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காட்சிகளை கொடுத்துட்றாங்க, பிரம்மாண்டமான காட்சிகள் கூட அந்த 30 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்துடுது. அதுக்கு அடுத்த பிரச்சனை வந்து இந்த வீடியோக்கும் அடுத்த வீடியோக்கும் சம்மந்தம் இல்லாத உணர்வு நிலை இருக்கும். அதுக்கு அடுத்ததுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஒன்று வந்து ஒரு புலி வேட்டையாடுறத போடுறத பார்ப்போம், அடுத்ததில் பார்த்தோம்னா ஒரு குழந்தை பாட்டு பாடுறத பார்க்குற மாதிரி இருக்கும், அடுத்ததில் ஃபுட்பால் மேட்ச் பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாமே போகும் பொழுது ஒரு குழப்பமான மனநிலை, ஒரு பதட்டமான சூழல், எதோடு நின்று ரசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு மனநிலை இன்றைக்கி ரொம்ப இயல்பான போக்காயிருச்சு. இதை வந்து நம்ம எதிர்த்து சண்டை போடக்கூடிய நிலையோ அல்லது இதனோடு சேர்ந்து வாழ்ந்து இதனோடு நமக்கு வேணுங்கிற ஒரு இடத்த எடுத்துக்கிற இடமோ தான் இன்றைக்கி இருக்கிறோம். இன்றைக்கி உண்மையாக சொல்ல போனால் இன்றைக்கி அரசியல் இடத்துலையும் சரி, கல்வி கூடங்கள்லையும் சரி, பெற்றோர் இடத்துலையும் சரி, இந்த மனநிலையை கையாளுறது எப்படின்னு யாருக்குமே தெரியல. அவங்களுக்கு எந்த பிரம்மாண்டத்தை பற்றியும் வந்து ஒரு ஆச்சரியம் கிடையாது. எந்த இனிமையான விஷயத்தை பற்றி ஒரு நிதானிக்கக்கூடிய ஒரு மனநலமும் இல்லை. ஒரு 20-30 செகண்டுக்கு மேலே ஒரு விஷயத்தை கவனிக்கிறதுக்கான ஒரு பக்குவமும் இல்லாமல் ஒரு நிலை இருக்கும் பொழுது, கொட்டுக்காளி திரைப்படத்தில் முதல் ஷாட்லேயே ஒரு லாங் ஷாட் வந்து ஒரு நீளமான காட்சி அமைப்பு பார்க்குறதுக்கு எத்தனை பேருக்கு பொறுமை இருக்குன்னு தெரியல. அது வந்து நீங்கள் யூடியூப் ஷாட்டாக வச்சாலே ஒரு 5 ஷாட் வைக்கலாம் போல் இருக்கு. அந்த மாதிரியான 10 ஷாட் வைக்கலாம். அப்போ அந்த மாதிரியான ஒன்றை வந்து எப்படி இந்த ஆடியன்ஸ் வந்து உள்வாங்கினாங்க? சில ரிவ்யூஸ் பார்க்கும் பொழுதே வந்து அவங்களால அந்த பொறுமை இருக்குதா? நீ சொல்கிறீங்களா, அது நிதானம், பொறுமை ஒரு பக்கம், நிதானம் ஒரு பக்கம், ரெண்டுமே நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்போ பொறுமை நிதானம் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம். ஒரு அற்புதமான ஒரு உணர்வுக்கோ ஒரு காட்சிக்கோ அல்லது அனுபவத்திற்கோ ஒரு நிதானம் தேவைப்படுகிறது. அப்படி வந்து நிதானம்ன்றது இன்னைக்கு யாரும் தயாராக இல்லை. ஆனால் அற்புதமான விஷயம் ரொம்ப எளிமையாக கையில் கிடைக்குது பார்க்குறதுக்கு, இல்லைங்களா? நீங்கள் வந்து அந்த 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 பாலத்தில் இருக்கக்கூடிய ஷாட்டை பற்றி சொன்னீங்க, அதுக்கு நீங்கள் என்ன தேடி இருப்பீங்க, அதுக்கான என்ன உழைச்சிருப்பீங்கன்னு தெரியும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப எளிமையாக அதை பார்த்து அது மாதிரி நிறைய படங்களை பார்த்து சலித்து போன ஒரு இடம் தான் இருக்குது. இன்றைக்கி எதை கொடுத்தா இந்த மக்களை வந்து நம்ம வசீகரிக்க முடியும் நிஜமாலுமே யாருக்கும் தெரியல, இல்லைங்களா? அப்படிப்பட்ட இடத்துல மறுபடியும் ஒரு கன்வென்ஷனலாக நீ வந்து நிதானமாக உட்காரு, இந்த சேரில் உட்காரு. ஏன்னா நம்ம ஆளுங்க முன்னாடியே வந்து படம் முடிகிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. 2.5 மணி நேரம் படம் பார்ப்பான், கடைசி 2 நிமிஷம் உட்கார மாட்டாங்க, இல்லைங்களா? 8 மணி நேரம் பஸ்ஸில் வருவான், கடைசி 5 நிமிஷம் வந்து உட்காரதுக்கு நேரம் இருக்காது. ஃப்ளைட்டில் நம்ம ஏற்றுனா தான் ஃப்ளைட்டு கிளம்பும், அதில் சீட் நம்பர்லாம் போட்டு கொடுத்துருப்பான், ஆனாலும் அங்கே முண்டி அடிச்சுட்டு தான் போய் நிற்பான் முதல்ல, இல்லைங்களா?
இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்குள்ளார நீங்க முதல் ஷாட்ல அவ்வளோ தைரியமா துணிச்சலா வந்து எந்த நம்பிக்கையில வச்சீங்க? அதான் நம்ம மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. சொல்லு. இல்லை எனக்கு அந்த அந்த ரீல் இது எனக்கும் அது நான் வந்து ஒருத்தவங்கள மீட் பண்ணி கேட்கும்போது டேட்டா சொல்கிறாங்க, எந்த எமோஷன்ஸ்க்கும் நம்ம வந்து வேல்யூ கொடுக்காம அப்படி போகிற மைண்ட் செட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சைக்காலஜிக்கலாக நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அந்த ரீல் ஒரு இதனால். அதுக்காக நம்ம அதை வந்து எதிர்த்தோ இது பண்ணுவோம் அப்படின்றது பண்ண முடியாது. அதை நம்மளும் பார்க்க தான் செய்வோம், இது பண்ணுவோம். ஆனால் அதை வந்து பிரித்து பார்க்குற ஒரு தன்மை இருக்குல்ல, அது இப்போ இப்போ ரியல் லைஃப்லேயே அங்கே வந்து நம்மளுக்கு பேஸ்ட் ஆகும். நீங்கள் இப்போ நீங்கள் ஒன்று வீடியோ பார்க்குறீங்க, பயங்கர ஹாப்பியாக இருக்குது, அடுத்து ஒரு பிரச்சனை, அடுத்து ஒரு இது சாங்கு, இந்த மாதிரி ஏதோ நடந்துட்டு இருக்கிறதுக்கு எந்த எமோஷனுமே வேல்யூ கொடுக்காம போக போக நீங்கள் ரியல் லைஃப்லேயும் எந்த எமோஷனுக்குமே வேல்யூ கொடுக்க மாட்டீங்க. அதனால தான் இங்கே ஏகப்பட்ட சிக்கலே வருது. எனக்கு அதெல்லாம் ஒரு வகையில் வந்து எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டுக்கான நிறையா காரணங்கள் இருக்கும். ஆனால் இது நான் ஒரு வகையில் அது சட்டையராக கூட நான் எடுத்துக்கிருவேன். வாங்க வந்தோடனே எடுத்தோடனே ஷாக்கு தான், வா நீங்கள் வாங்க அப்படின்ட்டு நான் அது உள்ளுக்குள்ளே நான் வச்சதுக்கான நீடு இருக்கும். இப்போ வந்து இந்த படம் ஆரம்பித்தோடனே ஒரு கதாபாத்திரத்தை நம்ம வந்து இந்த ஆடியன்ஸ் பார்வையாளர்கள் எல்லாருமே அப்படியே வாங்க பயணிப்போம், கூட வாங்க, இங்கே வந்து அப்படியே வந்தீங்கன்னா நாங்கள் அப்படியே ஆட்டோலாம் போவோம், நீங்கள் அப்படியே கூட சேர்ந்து பயணிச்சிட்டே வருவீங்க, திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி எழும்போம், திடீர்னு நீங்களே ஆன்சரும் கண்டுபிடிச்சிக்கலாம், திடீர்னு கண்ணாடி மாதிரி உங்கள் முன்னாடி வந்து நிற்கும், எல்லாமே முடிஞ்சுட்டு கடைசியாக போய் உங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல பாயிண்ட் ஆஃப் வியூ நிற்க வச்சுட்டு நீங்கள் போய் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துடுவோம். சீட்டை விட்டு எந்திரிக்காத காரணம் அதுவாக கூட இருக்கலாம், நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க கூட அப்படி ஒரு காரணமாக இருக்கலாம். எனக்கு பயங்கர தெரியுது, எனக்கு பயங்கர சேலஞ்சு தான், ரிஸ்க்கு தான். ஆனால் நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அதை நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் எனக்கு கடையோட நீடாகவும் எனக்கு தோணுது. நான் இப்படியே இது வந்து இப்போ இவங்களோட சேர்ந்து நம்ம ஓடி போய் ஒன்று பண்ண போகிறோமா, இல்லை இப்படி வெளியே நின்று இன்றைக்கி எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்லேருந்து ஒரு 45% மேலே இந்த படத்தை பிடிச்சவங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கல கொட்டுக்காளி, அதுவே பெரிய சக்ஸஸாக தான் நான் பார்க்குறேன். அது அந்த நிதானத்தை இன்னும் டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க ஆள்கள் இருக்காங்கன்னு இல்லை, அந்த வகையில் நம்ம தமிழர்கள் வந்து அவங்களோட ரசனைத்தன்மை வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கிறதா தான் பார்க்குறோம். அதில் இந்த படம் வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிமா அல்லது வந்து ஒரு பேரலல் ஃபிலிமா அப்படிலாம் பார்க்கல நம்ம மக்கள். கொண்டாடிட்டாங்க, இந்த படத்தை வந்து சிறப்பாக கொண்டாடி இருக்கிறாங்க. அது நம்ம வந்து ஆடியன்ஸுக்கும் அந்த நன்றியையும் அவங்களுக்கு வாழ்த்தையும் நம்ம தெரிவிக்கணும். அவர்களுடைய தரத்தை உயர்த்தியதற்காக நம்ம இயக்குனருக்கு பெரிய கரவொலியை நம்ம வந்து எழுப்புறது. நீங்கள் இந்த திரைப்படத்தில் காட்டக்கூடிய இந்த ஆண் அவன் எப்படி ஒவ்வொரு வருடமும் அவனுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த முயற்சி பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்கீங்க. ரொம்ப ராவான ரியலானது, ராங்கிற சொல்ல ரொம்ப ரியல். அது வந்து நம்ம எல்லார் குடும்பத்திலும் இதை பார்த்துருக்கோம். இதை ஒட்டிய இலக்கிய புத்தகங்களாக அல்லது படைப்புகளாக நீங்கள் பார்த்த படைப்புகள் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை, அது எனக்கு நிறைய இருக்குது. இந்த கதையோட ஃபார்முலாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுகதை மாதிரி இருக்கும். ஒரு சிறுகதையில் மட்டும்தான் இந்த படத்துக்கான ஒரு ஆஃப் வே ஓப்பனிங் எப்படி இருக்கும், அது ஒரு சிறுகதையில் நிகழும். திடீர்னு ஒரு ஆஃப் வேல வந்து ஒரு சிறுகதை நம்மளுக்கு போயிட்டு அதை பற்றி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு இடத்துல முடிஞ்சிடும். இந்த படத்துலையும் அப்படி தான் நான் வந்து அப்போ இந்த ஃபார்முலா சிறுகதையிலேருந்து தான் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு இலக்கியம் ஒரு ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு நான் சொல்லவில்லை. மொத்தமாகவே எனக்கு இலக்கியம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனுபவத்தை தொகுத்து வழங்குறதுக்கு இலக்கியம் வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. அது இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக கேட்க விரும்புகிறது, உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர், உங்களுக்கு பிடித்த இலக்கியம் அல்லது படைப்பு, அதை பற்றியும். ஏன்னா இந்த அரங்கில் பொதுவாக அதையும் நாம் பேசுவோம், பல்வேறு தரப்புகள்லையும். ஏன்னா ஒரு படைப்பாளி உருவாவதற்கான ஒரு சூழல், அவர்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு தளம், இதை பற்றியான ஒரு விவாதமாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி நீங்கள் தமிழ் சூழல் மட்டும் இல்லை, உலகளாவிய படைப்புகளாக இருந்தாலும் சரி, அதில் இதே மாதிரியான ஒரு கூர்மையான, அது வந்து இந்த ஆண் பெண் உறவு தான் இருக்கணுன்றதில்ல, அதிகாரத்தை மையப்படுத்துவதாக இருக்கலாம் அல்லது பண்பாட்டு ரீதியாக கேள்வி எழுப்பக்கூடியதாக இருக்கலாம். அப்படி நீங்கள் பார்த்த ரொம்ப சிறப்பான புத்தகம், நீங்கள் என்ன மாதிரி புத்தகத்தை வாசிக்கணும் அப்படின்னு நம்ம தோழர்களுக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்க. எனக்கு வந்து
என்னைய ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டி போனது இருக்குல்ல, அது இந்த இலக்கியத்துக்கிட்ட வந்து அவ்வளோ இது இருக்குது. எனக்கு கீரால ஆரம்பித்து, ஜி நாகராஜன் ஆரம்பித்து, தோப்பால இருந்து, எனக்கு அழகிரிசாமியிலேருந்து, எனக்கு வந்து அது எப்படி பேர் தமிழ்ச்செல்வன் ஐயா, எனக்கு அவங்கள தமிழ்ச்செல்வன் ஐயாவோட எழுத்துலாம் வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு வடிவத்தில் இருக்கும். குறிப்பாக பெண்கள் மேலே இருக்கிற நிகழ்த்தப்படுற சில விஷயங்களை, வன்முறைகளை பற்றி, ஒரு ஆணாதிக்கத்தை பற்றி எல்லாத்துட்டையுமே இருக்கும். நான் அந்த மாதிரி எனக்கு ஏகப்பட்ட பேர் எனக்கு வந்து மொழிபெயர்ப்புலேருந்து எனக்கு இப்போ நம்ம பேசின மாதிரி எனக்கு காஃப்கா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஆண்டன் செக்காவோட கதையை நான் படிச்சுட்டு ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அவர் அந்த லோன்லினஸ் பற்றி மட்டும் நிறையா எழுதியிருப்பார். எனக்கு ஒரு நிறைய கதைகள் இருக்கும். அந்த புத்தகம்னு சொல்லி ஒரு கதை இருக்கும் நினைக்கிறேன், புத்தகமாக போட்டி சம்திங். எனக்கு வந்து ஒருத்தனை ஒரு 10 வருஷத்துக்குள்ளே நீ உள்ள ரூமுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு உனக்கு புத்தகத்தை மட்டும் கொடுத்துருப்போம். அந்த ஷார்ட் ஸ்டோரி தான் எனக்கு வந்து நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் எனக்கு வெளி உலகத்தை பற்றின இவ்வளோ அறிவு புத்தகத்தோழியாக வருன்றது தான் அந்த ஷார்ட் ஸ்டோரி படிக்கும்போது எனக்கு வருது. ஆனந்த் சக்காவோடது இது மாதிரி எனக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. நான் சில பேரை கூட நான் விட்டுருவேன். எனக்கு இவங்க எல்லாரோட புத்தகம் இருக்கும். எனக்கு ரசவாதி ரொம்ப பிடிக்கும். ரசவாதி ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து என்னோட நிறையா மைண்ட் சேஞ்சிங்க்கு அது வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து எனக்கு நிறையா சொல்ல பர்டிகுலராக சொல்ல வரல. எனக்கு ரசவாதியில் வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாயிண்ட். எனக்கு ஒரு 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 டாபிக் ஒரு இடத்துல வரும். ஒருத்தன் வந்து நீ வந்து போய் அங்கே போய் அந்த குருகிட்ட வந்து நீ போய் பயிற்சி எடுத்துகிட்டு வந்தால் தான் நீ இந்த ஊருக்கு இந்த நாட்டுக்கு ராஜாவாக முடியும்னு சொல்லி ஒரு ஒரு சிறுவனை அனுப்பிச்சி வைப்பாங்க, ஒரு ஒரு யங்ஸ்டரை. அவன் வந்து அங்கே போய் அந்த குருகிட்ட போவான். போனோடனே அதை பார்த்தா அவர் ஜெயின்சாண்டிக்க பயங்கரமாக இருப்பார். அதை பார்த்தோன்னே அவனை பார்த்தோன்னே நான் இங்கேருந்து வந்திருக்கேன், உங்களை போய் சேர்ந்தால் தான் இது பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லுவான். சொன்னோடனே வந்து அப்படியா சரி, இந்த அவன் கையில் வந்து ஒரு ஸ்பூன் கொடுத்து எண்ணெயை ஊற்றிடுவாங்க. எண்ணெயை ஊற்றினோடனையும் இந்த சுற்றி இருக்க அழகெல்லாம் போய் ரசிச்சுட்டு நீ வா, அந்த கையில் இருக்க ஸ்பூனில் இருக்க எண்ணெய் சிந்திருக்கக்கூடாது அப்படின்வான். இவன் வந்து போய் அழகாக அப்படியே பயங்கரமாக அந்த மாளிகை அது இது இயற்கை எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு வந்து திரும்பி வருவான். ஸ்பூனில் எண்ணெய் இருக்காது. அப்போ வந்து அவ்வளோதான் முடிஞ்சு, நீ போயிட்டு வாண்டுவார். இப்படி ஒரு ஜென் கதை மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்ல, எனக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு பயங்கரமாக மைண்ட் சேஞ்ச் பண்ணுறது இருக்குல்ல, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அதான் சொல்கிறீங்களா, நான் வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படித்தேன். அதுக்கப்புறம் போய் 8th 10th 12th போய் படித்தேன். இப்படி படித்தேன் வந்து நான் இங்கே சினிமாவுக்கு வரேன். நான் பார்த்த சினிமாக்கள் வேறு, நான் கொண்டாடிய சினிமாக்கள் வேறு. இங்கே வந்து நான் இலக்கியத்து வழியாக நிறையா பேர் இப்போ எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின, செலின் எழுதின உலக சினிமா அந்த இதில் வழியாக எனக்கு வேறு இது வருது. நான் ஒரு டிவிடி ஷாப்பில் ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு சினிமான்ற விஷுவல் மீடியம்ன்றது எனக்கு என்னோட அனுபவத்துலேயே தான் தெரியுது. ஏன்னா எனக்கு படிக்க வராது, நான் சப்டைட்டில் மட்டும் பார்க்க முடியாது. எனக்கு சப்டைட்டிலோட ஒரு கதை நரேட் பண்ணுற படம் எனக்கு பிடிக்காது, விஷுவலாக நரேட் பண்ணுற படம் தான் எனக்கு பிடிக்கும். அதை பார்த்தா இப்போ நான் வந்து விஷுவலாக எடுத்து தொலைக்கிறேன். விஷுவலாக ஏதாவது எனக்கு ஒரே விஷயம் தான் தோழர், எனக்கு வந்து ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு படத்தை பார்த்தாங்கன்னா அதோட கதை புரியவே கூடாது. ஆனால் நம்ம படம் கண்ணை திறந்து பார்த்தாலும் புரிய மாட்டேன்னு அது வேற விஷயம். எனக்கு நான் நம்புகிற விஷயம் வந்து அதுதான், இது வந்து ஒரு விஷுவல் மீடியம், ஏன் டெக்ஸ்டாக இருந்து ஒரு விஷுவல் மீடியம் ஒரு இதாக மாறுது அப்படின்றது நான் ரொம்ப ஆணித்தரமாக நான் தொடர்ந்து ஒரு மாதிரி அதை ஒரு இதாக கூட இருக்கலாம், போராட்டமாக கூட இருக்கலாம், அதை தொடர்ந்து அதை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். விஷுவலாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த கொட்டுக்காளி படத்தில் அந்த அந்த ஆணினுடைய அதிகாரம் வெளிப்படக்கூடியது, அது இந்த ஒரு சூரி வந்து அந்த வன்முறையை வெளிப்படுத்துவார் இல்லையா, அது ரொம்ப ஒரு அதிர்ச்சியான அது வரைக்கும் இருந்த ஒரு அமைதியை குலைச்ச ஒரு காட்சி அமைப்பாக அது இருந்தது. அவ்வளோ வன்முறையை வந்து காட்டுவதன் மூலமாக அந்த அதிகாரத்தை நீங்கள் வந்து ஒரு ஆண் அதிகாரத்தை வந்து நீங்கள் காட்சிப்படுத்துகிறீங்க. அதில் கூழாங்கல்ல கிட்டத்தட்ட அதே மாதிரியான காட்சி அமைப்புகள்லாம் சில காட்சிகள் அதை வந்து பார்க்க முடிஞ்சது. அது ஏன் அந்த ஒரு கேரக்டர் அந்த 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 மாதிரியான ஒரு ஆணாதிக்க கேரக்டர் வந்து 2 படங்கள்லையும் அதே மாதிரியான ஒன்றை காட்சிப்படுத்தணும்னு நினச்சிங்க? ஏன்னா முதல் படத்தில் அது காட்டிருக்கீங்க, அடுத்த படத்துலையும் நீங்கள் வந்து அதை வந்து வேறொரு கதையாக வந்து நீங்கள் அதை வந்து வெளிப்படுத்துகிறீங்க. அதில் ரொம்ப நுணுக்கமாக அதில் வந்து திருமணத்துக்கு பிறகு ஒரு ஆண் பெண்ணின் மீது எடுக்கக்கூடிய உரிமையோடு சேர்ந்த அதிகாரம், இது வந்து திருமணம் செய்ய போகிற பெண்ணின் மீது எடுக்கக்கூடிய அவன் வந்து ஒரு பொருளாக பார்க்கக்கூடியதனுடைய ஒரு விஷயமா இருக்குது. இந்த அதிகாரம் எங்கேருந்து வர்றதா நீங்கள் பார்க்குறீங்க? இது ரெண்டு கதையாக சொல்கிறீங்களே, 2 இதாக சொல்கிறீங்க. அதில் ஒன்றில் வந்து அதில் அந்த குட்டி நாயை ஒன்றை வந்து காமிக்கிறீங்க, அதில் ஒரு
சேவல் இதில் வருது, இப்படி என்ன ஒரு விஷயத்தை அதோட சேர்த்து காமிக்கிறீங்க. இந்த ஆண் அப்படிங்கிறத வந்து 2 படத்துலையும் 2 விதமாக நீங்கள் வந்து காட்சிப்படுத்துறீங்க. ஏன் இதை வந்து இதுதான் நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய தீசிஸாக நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இங்கே எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. நான் வீக்காக இருக்கவங்க கூட தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அதான் இல்லை அதுதான் எனக்கு வந்து நான் கூழாங்கல்லையுமே அதை சொல்லியிருப்பேன். எனக்கு தனிப்பட்ட ஒரு மனிதன் மேலே எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவனுக்கு சுற்றி என்னவா இருக்குது, இப்போ இங்கே ஒரு இவ்வளோ பெரிய ஒரு சூழல், இப்போ ஒரு இது நடக்கும்போது எவ்வளோ ஒரு வைப்பு ஒன்று கிரியேட் ஆகுது, இந்த சூழலுக்கான ஒரு மனநிலை உருவாகுதுல்ல, இது இந்த சூழல் தான் எனக்கு வந்து ரொம்ப நான் இம்பார்ட்டன்ட் பார்க்குறேன். இப்போ பாண்டின்றவன் பாண்டி தனியாக உருவானவன் கிடையாது. அந்த பாண்டி பின்னாடி பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்கும்ல. அவன் ஒரு பேர், என் பேர் பாண்டி என்னன்னு கேட்டிருப்பான், நீ தான் அந்த மாதிரி ஆண்டவன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஓ நான் ராஜாவா அப்படின்னு சொல்லி வளர்ந்துருப்பான். இப்போ இந்த பொண்ணு மீனாட்சின்னு வச்சுருப்போம், அந்த பொண்ணு கேட்டிருப்பா, யார் நீ தான் மாதிரி ஆண்ட மீனாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பேருக்கு பின்னாடி வர்ற காரணங்கள், ஒரு பாண்டின்றவன் தனியாக உருவாடுறவன் கிடையாது, அவனை உருவாக்கப்படுறதா ஒன்று இருக்குல்ல. சுற்றி இருக்க விஷயங்கள்லாம் இன்ஜெக்ட் பண்ணி இப்போ வந்து அதில் வர்ற வார்த்தைகளே வரும். இந்த சீர் கொண்டு போகிற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இந்த உரிமை எடுத்துக்கிறது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அதை தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் அவங்ககிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணுவோம், அவங்களும் நம்ம வந்து போர்ட்ரே பண்ணணும் அப்படின்ட்டு. அது ஆப்போசிட்டாக ஒன்று நடக்கும். எங்கே அதிகாரத்தை செலுத்துகிறாங்க, எங்கே வந்து கோவத்தை நம்ம கொண்டு போகிறாங்கன்னா குறிப்பாக பெண்கள் மேலே மட்டும்தான். நீங்கள் அடுத்து ஒரு காலக்காட்சி வந்திருக்கும். இந்த படத்தோட பெரிய இது வந்து நம்ம தியேட்டருக்கு கொண்டாந்துட்டோம், அங்கே ஒரு ரூல் இருக்குது, ஒரு இன்ட்ரோல் பிளாக்னு ஒன்று வச்சு தான் ஆகணும். அந்த கார்பரேட்டுக்குள்ளே போயிட்டால் நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது நம்ம இன்னும் அதுக்கான இடத்துக்கு போய் சேரல. இந்த படம் இன்ட்ரோல்லாம் பார்த்தா மேபி உங்களுக்கு கிளைமேக்ஸில் இவ்வளோ பெரிய ஷாக் வந்திருக்காது, அப்படியே போய் அப்படியே ஒரு இடத்துல முடிஞ்சிருக்கும். இன்ட்ரோல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நீங்கள் பொண்ணை அடித்து எல்லாம் முடிச்சு கூட்டி போன அடுத்த சீனு வந்து காலை காட்சி வந்துடும். அப்போ அது உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக என்ன பேசும், உங்களோட என்ன உரையாடும்னா, நீ இவன் எங்கே கோவத்தை காட்டுறான், எங்கே இவங்க இந்த மனிதர்கள்லாம் கோவத்தை காட்டுறாங்க, அந்த காலைகிட்ட போய் காட்ட முடியுமா அப்படின்ற ஒரு சட்டையர் ஒன்று இருக்குல்ல, அது வழியாக நிறையா விஷயங்கள் ஓப்பன் ஆகும். அதான் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அவங்ககிட்ட தான் நான் உரையாடணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு தான் 2 கதாபாத்திரம். ஒரு பலவீனமான இடத்துல தான் தன்னோட அதிகாரத்தை நிலைநிறுத்தக்கூடிய நீங்கள் வந்து அடுத்து இனி தொடர்ச்சியாக நீங்கள் செய்யக்கூடிய படம்ங்கிறது இந்த களம் மட்டுமே மையமாக இருக்கும். ஏன்னால் வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு ஃபார்மல் எஜுகேஷனில் இல்லை, நீங்கள் வந்து கல்வி வந்து தொடர்ச்சியாக நீங்கள் தொடர முடியல அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை தொடர்ச்சியாக 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்து கல்லூரி படித்து அந்த மாதிரி படம் பண்ணுறது சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு அப்படி போட்டு ஒரு மண்டையை கழுவிடுறாங்க இல்லையா, இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ வந்து நம்ம உலகத்தினுடைய பல்வேறு நைசிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நல்லவ மாதிரியே நடந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுத்துட்றாங்க. அது வந்து நமக்குள்ளே மாறுறது இல்லை இல்லைங்களா. நீங்கள் வந்து அதை வந்து ரொம்ப ராவாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் இப்போ நம்ம படங்களில் நிறைய தமிழ் படங்களில் ஆண் அப்படிங்கிறதுல ரொம்ப மொரட்டத்தனமாக இருப்பான், ரவுடியாக இருப்பான், 10 பேரை அடிப்பான். ஆனால் அவன் ஒரு பெண்ணிட்ட எப்படி இருப்பான் அப்படின்னு நம்ம இது வரைக்கும் காட்டினது எல்லாமே வந்து ரொம்ப ரொமான்டிக்கான, காதல் வயப்படுகின்ற ஒரு மென்மையானவனாக, அல்லது அவனே அந்த பெண்ணை வந்து ஹராஸ் பண்ணுறதை கூட நம்ம வந்து ரசிக்கக்கூடிய வகையில் காட்டக்கூடிய, வன்முறையை திரும்ப திரும்ப கட்டமைக்கும் அல்லது வன்முறையை கொண்டாடக்கூடிய தன்மையை தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். பல படங்களில் வந்து நம்ம அந்த மாதிரி ஒன்றை தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த ஆணினோட இன்னொரு பக்கம் அப்படின்னு தான் இந்த படம், இந்த ஆணாக பல்வேறு படங்களை நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து சண்டியர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளாக காமிப்பாங்க இல்லையா, ரவுடி மாதிரி 10 பேர் அடிக்கிற மாதிரி, கோவக்காரனாக இருப்பார், ஆனால் காதலிக்கிறப்ப அன்புல உருகிடுவார், ஐஸ்கிரீமாக மாறிவார், இப்படின்னு காட்டக்கூடிய ஒரு ஆண். உண்மையில் அந்த ஆணுடைய உளவியல் என்ன அப்படிங்கிறத காட்டின படம் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் பல இயக்குநர்களுக்கு அது ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருந்திருக்கும் இல்லையா. இந்த மாதிரியான ஒரு ஆணை வந்து உடச்சி காமிக்கிறது இருக்குல்ல. நம்ம இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஆண் அப்படிங்கிறது வந்து அதிகாரமிக்கவனாக இருக்கிறது தான் ஆண் ஹீரோ. பெண்ணுக்கிட்ட அவன் வந்து அந்த அதிகாரத்திலிருந்து அவன் காட்டக்கூடிய காதல். ஆனால் அந்த அதிகாரம் ஒரு பெண்ணிடம் வந்து காதலாக வெளிப்படாது, அதிகாரமாகத்தான் வெளிப்படும் இல்லைங்களா. இதுதானே நீங்கள் சொல்ல வர்ற இது. உண்மையாலுமே தமிழ் சினிமாவுக்குள்ளர இருக்கக்கூடிய, தமிழ் சினிமாவினுடைய கட்டமைப்பும் சரி, இந்திய சினிமாவின் கட்டமைப்பும் சரி, அதாவது ஆணாதிக்க ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்துல இப்படிப்பட்ட ஒரு தியரி தீசிஸ் அப்படிங்கிறது எப்படி பார்க்கப்பட்டிருக்கு? அது எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு வர மாதிரி எனக்கும் கொட்டுக்காளிக்கு கூட அவங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட் வழியாக நானும் அது சேஞ்ச் ஆகிட்டு வர்றதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே அவ்வளோ
இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணது விதம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஓகே நம்ம இது பண்ணணும்னு நினச்சோம், நீ பண்ணுற ஓகே பண்ண அப்படின்னு சொல்லி வர்றது இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ஹெல்த்தியாக தான் பார்க்குறேன். எல்லாமே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு வரும்போது அதுவும் நடந்துக்கிட்டு இருக்குன்றத நான் என் பார்வையில் பார்க்குறேன். ஏன்னா ஒரு இப்போ அதான் நான் சொல்கிறேன், ஒரு சூரியனை வந்துட்டு ஒரு 25 வருஷம் சம்திங் ஏதோ ஆயிடுச்சு நினைக்கிறேன் அவர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து. அவருக்கு முன்னாடி பெரிய லைஃப் இருக்குது. அவர் வந்து இதில் இருக்க எதையுமே தெரியாமல் இந்த கதையை ஓகே சொல்லலை. அவர் வந்து இப்போ தான் முத ஒரு ஹீரோவை அறிமுகம் ஆகுறாரு, ஒரு இதாகிட்டு. நான் படம் வரக்கு முன்னாடி கர்டன்ற ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்குறாரு. இவ்வளவும் தெரிஞ்சு இவ்வளவும் பண்ணியும் இந்த படம் தேட்டருக்கு வரணுன்றதில் அவரும் முன்னு வந்து நிற்கிறாருல்ல, எனக்கு அது ஒரு பெரிய இதை தான் பார்க்குறேன். அவருக்கு எல்லாமே தெரியும், இதில் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஏது பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் அவர் ஒரு நான் என்னோடய ரோலை எவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்கேன், அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி அதில் பண்ணியிருக்கேன் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு அவர் அதை பண்ணார்ல, எனக்கு அந்த தான் அதுவே நான் பெரிய ஒரு இதை தான் பார்க்குறேன். இங்கே நிறைய நடந்ததில் வந்து நிறைய பேர் ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டு சொல்கிறது வந்து, கடைசி 2 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, நம்ம படத்தில் கடைசி 2 நிமிஷம் தான் பிரச்சனையாகவே இருக்குது. இது வந்து எப்படி பண்ணியிருக்காரு சூரியன், சூப்பராக பண்ணியிருக்காரு, பயங்கரமாக பண்ணியிருக்காரு, அப்படியே பயமாக இருக்கு அவரை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய காமெடி சீன்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது, இந்த காலமாடு சீனு அது இதுன்னு ஏகப்பட்ட சீன்ஸ் சொன்னாங்க. கடைசி கிளைமேக்ஸ் குறித்து மட்டும்தான் இது இருக்குது. அதனால் எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க்கை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அது நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டு வருது. இதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் நடக்கும், நான் இன்னும் வேகமாகவே மாறும் நான் நம்புகிறேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அந்த படைப்பில் பார்த்தேன் நான். ஏன்னா ஆண் வந்து எப்படியாவது ஒரு வகையில் க்ளோரிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம அதில். கடைசி ஒரு கட்டத்துலையாவது அவர் திருந்திருவார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அல்லது திருந்தினாரா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு தனிநபர் பிரச்சனையாக மாறிடும். அது ஒரு பொது பிரச்சனையாக நிற்காது. ஒரு தனி மனிதன் திருந்துறதை பற்றியான ஒரு படைப்புகள் நம்மளுக்கு வந்து பெரிய அளவுக்கு கிடையாது. ஒரு சமூகத்தை விமர்சனம் பண்ணுறாரு. நான் வந்து இயக்குனரோட அந்த துணிச்சலில் பார்த்த இடம் வந்து சமூகத்தின் மீதான அந்த விமர்சனத்தை அப்படியே அவங்கக்கிட்ட நிறுத்திட்டு போகிறது இருக்கு இல்லையா, அது அவனை வந்து இந்த சமாதானப்படுத்தி கூல் பண்ணி அனுப்புறது இருக்கு இல்லையா, ஏதோ நல்லது நடந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து உலகம் எல்லாமே சரியாக சூப்பராக மாறிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மைக்குள்ள ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல், நீ இப்படி தான் இருக்கிற அப்படிங்கிற ஒன்றை வெளிப்படையாக அப்பட்டமாக அந்த ஆணுக்கு காட்டுற ஒரு இடம் வந்து அந்த படத்தில் நான் வந்து அதனுடைய நேர்மையை வந்து நான் ரொம்ப அழுத்தமாக அந்த படத்தில் வந்து பார்த்தேன். அதனுடைய இறுதி காட்சி அமைவில் கூட பலருக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தது. அந்த படத்தை நான் பார்த்தப்போ கூட இந்த இறுதி காட்சி அமைப்பு இன்னும் கொஞ்சம் போய் அது வந்து இவ்வளோ தூரம் தூக்கி சுமந்த ஒரு உணர்வை வந்து அது கடத்துறதுல குறைபட்டுருமோ அப்படிங்கிற கவலை எனக்கு இருந்தது. அதில் அது இன்னும் சொல்லிடலாமோ அப்படிங்கிறதெல்லாம் கூட இருந்தது. ஆனால் வந்து அது அது வந்து ஒரு சிந்தனையை கிளப்பி விட்டுருக்குது, ஒரு யோசனையும் விவாதத்தையும் வந்து உருவாக்கி இருக்குது. இந்த படத்தோட முக்கியத்துவமாக நான் பார்க்குற இடம் வந்து, இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் காட்டப்பட்ட ஆண், நாமெல்லாம் கொண்டாடிய ஆண், மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த, எப்பவுமே ஆண் அதிகாரம் மிக்கவனாக, அது ஹீரோ அப்படிங்கிறதே அப்படி தான் நம்ம காட்டக்கூடிய அந்த ஆண் வந்து எவ்வளவு வன்முறையான ஒருத்தனாக, அந்த அதிகாரங்கிறது எவ்வளோ வன்முறையானது அப்படிங்கிறது அந்த படத்தில் வந்து ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்தது வந்து துணிச்சலான ஒரு படைப்பாக நான் வந்து அந்த படத்தை வந்து பார்த்தேன். நான் அப்படியான ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. இந்த நிலை வந்து தொடர்ச்சியாக விவாதத்தை கொண்டு வரணும். இன்னும் சொல்ல போனால் தோழருடைய சொல்லக்கூடிய மதுரையை சுற்றி அந்த நிலப்பரப்பில் நடத்தக்கூடிய கதையாக காட்டுறாரு அவர். இது அனைத்து இடத்திலும் உலகளாவிய அளவில் இது வந்து எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒன்று தான் அது. இன்னும் சொல்ல போனால் அந்த மதுரை பகுதியில் ரொம்ப வெளிப்படையாக நம்ம இயல்பாகவே பார்க்கக்கூடிய ஒன்றாகவே அது இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த விவாதம் வந்து இந்த தளத்தில் மேலும் நகர்றது ரொம்ப முக்கியமானதை பார்க்குறேன். இந்த படம் வந்து உங்களால் வரவேற்கப்படும். ஏன்னா இத்தனை பேர் நீங்கள் இன்றைக்கி வந்து இயக்குனர் உரையாட வந்திருப்பது என்பது இந்த படத்தினுடைய மிகப்பெரும் வெற்றி, இயக்குனருடைய மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலாக நான் பார்க்குறேன். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு தளத்தை இளைஞர்களிடத்திலே கொண்டு வருவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் இந்த படத்தில் ஆண்கள் மீதான இவ்வளோ தீவிரமான ஒரு விமர்சனத்தை வைத்து இவ்வளோ ஆண்கள் இங்கே வந்து அவரை பாராட்டுறதுக்கும் கொண்டாடுறதுக்கும் நம்ம வந்திருக்கிறோம். காரணம் எல்லாரும் அவர் வந்து நம்மளோட முகத்தை நம்மளுக்கு கண்ணாடி போட்டு காமிச்சிருக்கிறார் இல்லையா. அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு அழுத்தமான ஒரு திரைப்படமாக வந்திருக்குது. தோழரிடத்தில் ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்பக்கூடிய நண்பர்கள் அவங்க வந்து கேள்வி கேட்கலாம். அவங்களுக்கு வந்து
வணக்கம்ண்ணா. ஹலோ, வணக்கம்ண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு ஐ வுட் லைக் டு தேங்க் ஃபார் தட். கேட்குறோம். ஃபஸ்ட்டு எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இங்கே எத்தனை பேர் ரிலேட் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. இந்த நாக்கால தூசி எடுக்கிறது, நகை கண்ணு பட்டா கண் அடிபட்டுரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீங்கள் அழகாக காட்சிப்படுத்திருந்தீங்க. அது பண்ணிட்டு அந்த துணியில் சுடு காற்று ஊதி ஒத்தி வச்சா கண்ணுக்கு சோகமாக இருக்குன்றது நீங்கள் கேப்சர் பண்ணது. எங்கள் சின்ன வயசில் நான் அடிபட்டாலும் எங்கள் தாத்தாவோ பாட்டி எனக்கு செஞ்ச விஷயம் அது. சிட்டியில் பேர் கனெக்ட் பண்ணாங்களோ என்னன்னு தெரியல, கொஞ்சம் பேர் பேசவும் செஞ்சாங்க. என்ன கண்ணால் எடுக்கிறாங்களோ ஒரு மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு லைட்டாக ஒரு டிஸ்டன்ஸ் வந்துச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இது ஒரு தேட்டரில் பார்த்தேன், செகண்ட் வந்து பலாசோல. அப்போ எல்லாருமே வந்தாங்க, கிட்டத்தட்ட அது ஃபுல் ஹவுஸ் இருந்துச்சு. அப்போ அது அங்கே கொஞ்சம் ஷோஸ் தான் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த சீன் வரும்போது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு இது இருந்துச்சு. பட் அதில் இருக்க ஒரு யதார்த்தம் நீங்கள் கேப்சர் பண்ணி அந்த ஷாட் எனக்கு பிடிச்சது. ஸோ கொஸ்டினாக நான் கேட்கணும்னு நினச்சது என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் பரமசிவன் அவர்களோட புக்ஸு அதெல்லாம் நான் படிக்கிறேன். ஸோ இந்த நாட்டார் தெய்வங்கள் மேலே எனக்கு இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் கூழாங்கல் பார்க்குறேன். கூழாங்கல்ல பார்த்தா எனக்கு அது ஒரு இடத்துல நீங்கள் அவருக்கு நகம் பேர்ந்தது ஏதோ ரத்த வாங்குது நீங்கள் காமிச்சிட்டு கடந்து நம்ம போகிறோம். அதுக்கப்புறம் அவங்க இன்டர்வியூவில் நீங்கள் சொன்னீங்கல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு கொலை உண்ட ஒரு பெண்ணின் கதை இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க இன்டர்வியூவில். அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக ஓகே, மரணித்த ஆண்களோ இல்லை கொலை பண்ணப்பட்ட பெண்களோ அவங்க தெய்வங்களை ஆக்கப்பட்ட கதைகள் என்ன படிப்போம்னு சொல்லிட்டு ஆணோய் கொலை சாமிகளின் பிறப்பும் இறப்பும் புக்ஸ்லாம் கொஞ்சம் நான் படித்தேன். ஸோ இப்போ அதே ஃபாலோ பண்ணி இப்போ கொட்டுக்காலியில் பார்த்தோன்னா இன்னுமே எக்ஸ்ட்ரா நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. நாட்டா தெய்வங்கள், குலசாமியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஷார்ட்டில் ஒரு ஓரத்தில் ஃபுல்லாக ஒரு சிலையில் வரிசையாக பெண்கள் நீந்திருக்க மாதிரி. ஸோ 7 கன்னிமார்கள். ஸோ எனக்கு தெரியல, அது உங்கள்கிட்ட என்னன்னு கேட்கலான்னு சொல்கிறேன். ஸோ நாட்டார் தெய்வங்களில் நீங்கள் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுற எப்படின்னு பார்க்குறீங்கன்னு நான் கேட்கணும். ஏன்னா இப்போ ஊர் சைடில் நானும் மதுரை அங்கே ராஜபாளையம் தான் ஊருன்னு வச்சுக்கோங்க. அங்கே எப்படின்னா இப்போ நீங்கள் சிறு தெய்வத்தில் இந்த ஆத்தர்ஸ்லாம் வந்து அது அவங்க பெரு தெய்வம் அந்த மரபுக்கு அதிகாரத்துக்கு எதிர்வாக இவங்க யூஸ் பண்ணுறாங்க. பட் நான் ரூட்டில் நான் இருக்கு ஊரில் பார்க்கும்போது இன்னுமே அந்த தெய்வங்களை, நாட்டார் தெய்வங்களை ரொம்ப ஜாதியோட அசோசியேட் பண்ணியே பார்க்குறதா இருக்குது. நான் இங்கே அந்த லிட்ரேச்சர் மூலயமா அதை செலிப்ரேட் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து நான் ஊருக்கு போயிட்டேன்னா எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இப்போ வந்துடுது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் படத்தில் நாட்டார் தெய்வங்கள் பற்றின ரெஃபரன்ஸ் நீங்கள் கொஞ்சம் பேசுங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. இல்லை, எனக்கு கூழாங்கல்லையுமே வந்து நீங்கள் அந்த 2 பேர் சந்தைக்கு போகிற 2 பெண்கள் பேசிட்டு வருவாங்க, ஓகேங்களா? அவங்க பேசிட்டு வரும்போது இங்கே வந்து இருந்துட்டால் மட்டும் விட்டுருவாள் அந்த மூலிக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? மூலி வந்து நல்லதேங்காவோட அண்ணி பேர், ஓகேங்களா? அவளை சொல்கிற ஒரு பட்ட பேர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு அந்தளோட ரிசமல்ஸை எப்படியாவது இதில் கொண்டாந்துடணுன்றது எனக்கு ஆசை இருக்குது. அது இந்த குறிப்பாக அந்த நீங்கள் கூழாங்கல்ல சொல்கிற அந்த ஒரு பெண் இருக்காங்களா, அது ஒரு கதை ஆல்ரெடி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் எனக்கு வந்து அந்த லேண்டுக்கு போகும்போது அங்கே கிடைக்கிற ஒரு நம்ம புத்தகம் வழியாக படிச்சுட்டு நம்ம 7 கன்னிமாரிகளை வந்து நீங்கள் பர்டிகுலராக கொட்டுக்காலில் அந்த 7 கன்னிமாரிகளோட சிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் பாதி தான் இருக்கும், மிச்சம் எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்கும், ஒன்று பாதி இருக்கும். ஏன்னா அது இன்ஃபினிட்டி, அது அப்படியே போகும். இது மாதிரி எவ்வளோ பெண்கள் வந்து இதாகிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது மாதிரி விஷயங்களெல்லாம் நான் உள்ளே வந்து வைக்க நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற இன்னொரு பெரிய பாயிண்ட் இருக்குது. நான் ஊரில் போய் ரூட்டடாக படம் எடுக்கிறேன், அவங்க நம்புகிற உலகத்துக்குள்ளே நானும் சேர்ந்து பயணிக்கிறேன். அவன் எவ்வளோதான் நம்புகிறானோ அது கூட சேர்ந்து நானும் நம்புகிற மாதிரி வந்து அவனை கேப்சர் பண்ணுறேன். இதன் வழியாக ஒரு தெய்வங்களை குறிப்பாக அவனை வந்து குலதெய்வங்களை ஃபாலோ பண்ணி போகும்போது அது பின்னாடி ஒரு கேஸ்ட் இருக்க தான் செய்யுது. அதை வேறு ஒரு விதமாக டிஸ்கஷனுக்கு தான் நான் பயன்படுத்திக்கிறேன். அது எனக்கு குறிப்பாக அது தொடர்ந்து இப்போ நான் இப்போ அங்கே இருக்கனால அதை பண்ணுறேன். இப்போ நகரப்பகுதிக்கு வந்தால் நகரத்தில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றது ஒன்று இருக்குது. என்னோட பேர் இளம்பெருத்தி அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போடுறேன் அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ மீன் பிகாஸ் விஷுவலோட புரிதல் எனக்கு எப்படி இருந்ததோ அது அப்படியே நீங்கள் பண்ணீங்கன்னு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனால் நான் இதை பற்றி பேசுகிறப்போ என்னை பார்த்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். பிகாஸ் நான் சைக்காலஜி, ஆந்த்ரோபாலஜி நிறைய ஸ்டடிஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் சேர்த்து பார்க்குறப்போ அந்த விஷுவலோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா இப்போ அண்ணா அவர் சொன்னது ஒரு 2 படத்தை மட்டும் தனியாக இல்லாமல் கொடுங்க. ஸோ அந்த விஷுவலோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருந்தது அண்ட் சயின்டிஃபிக்கலாக விஷுவலுக்கான எவ்வளோ 80% எல்லாமே இப்போ மற்றது தான் 20%. ஸோ இவ்வளோ விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணிக்கலாம் தெரியாமல் பட் அந்த இதுக்காகவே இங்கே வந்தேன். ஏன்னா
எங்கேருந்து ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணுறப்போ நான் கண்டிப்பாக நான் வந்து பாராட்டி ஆகணும். ஸோ அதுதான். ஸோ ரியலி சூப்பர். இல்லை, ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன், எதுவுமே தெரியாமல் பண்ணலை, தெரிஞ்சுதான். ஏன்னா இது ஒரு வகையான ஒரு பாராட்டா இருக்கு. ஏதோ தெரியாமல் பண்ணிட்டப்பா. நான் உங்கள சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். இல்லை அதான் எல்லாமே பொதுவாகவே சொல்கிறோம். ரொம்ப கான்சியஸாக நம்ம பண்ணுறது தான். இந்த மாதிரி நான் விஷுவலை பற்றி பேசுகிறப்போ அது கொஞ்சம் புரிதலே இல்லாமல் விஷுவல் என்ன செய்யும், அது என்ன அப்படின்றதே தெரியாமல் அந்த ஒரு சவுண்டு யூஸ் பண்ணாமையே ஒரு விஷுவல், ஏன்னா 80% ஆஃப் லேர்னிங் கோர்ஸ் விஷுவல் தான். மற்ற ஆடியோ சிஸ்டம் மூலமாக தான் அந்த 20% போகுது. ஸோ அப்போ அப்படின்றப்போ சார் அவர் சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம ஃபீல் பண்ணணும். அது நீங்கள் பண்ணுறீங்கன்றப்போ நானே பண்ணுற மாதிரி. தேங்க்யூ. சீக்கிரம் வந்து எல்லாரும் பண்ணுங்க. கொஞ்சம் தனியாக இருக்க பயமாக தான் இருக்கு. இல்லை நம்ம ஊர்லலாம் கிடையாது. திரும்ப ஏதோ ஊரில் எங்கேயோ அவங்களுக்கு மட்டும் நடக்கிற மாதிரி. இது எல்லாமே இப்போ வந்து கத்தி சண்டை போட்டு எது பண்ணாலும் தொண்டை கட்டிக்கிறோன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஊர் சைடு இருக்க ஒரு பத்தியம் ஒன்று போடுவாங்க, சுண்ணாம்பு சீனியும் கலந்து. அதுதான் அது. இதுக்கு இந்த படம் வந்து ஒரு செகண்ட் ஆக்ட்லேருந்து ஆரம்பிக்குது இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்டு செட்டப்பு அப்படி இதுவே இன்சைட் இன்சிடென்ட் தான் ஆரம்பிக்குது இந்த படமே. ஸோ அப்போ எனக்கு இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்திருக்குன்றத நம்ம ஆடியன்ஸ் வந்து சைக்காலஜிக்கலாக ஃபீல் பண்ணுன்றக்காக அவர் பாடியில் இருக்கிற ஒரு அவருக்கு அது ஒரு மாதிரி மேனரிசம் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்றது. அப்போ இது ஒருத்தன் தொண்டை கட்டி இப்போ வந்து நீங்கள் எல்லாமே பயங்கரமாக கணக்கு, நீங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு அடித்து எல்லாம் பண்ணுறாங்கல்ல, வந்தப்போ என்ன நடந்திருக்கும், ஊர்லேருந்து வந்தப்போ அப்போ எவ்வளோ பெரிய கலவரம் நடந்திருக்கும். அதெல்லாம் ஒரு டைலாக்ல சொல்லியிருப்பாங்க, 15 நாள் அடிச்சு நொறுக்கி அள்ளிட்டு தான் இருக்கும், கொஞ்சமாக மணி கொட்டுக்காளி அப்படின்வாங்கல்ல. அப்போ அந்த 15 நாள் என்னென்ன இன்னலுக்கு நடந்திருக்கும் இப்படின்ற ஒரு இமேஜினரிக்குள்ளே அந்த வேர்ல்டுக்குள்ளே போகும்போது பிரம்மாண்டமாக விரியும். அதெல்லாம் நம்ம வந்து காட்டலை. இப்படி நடந்திருக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குன்னு நம்ம சொல்கிறதுக்காக தான் ஃபிசிக்கலாக அவர் கொஞ்சம் டேமேஜ் பண்ணது. வணக்கம். முதல்ல இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு ஒரு 2-3 நாள் வந்து அந்த விஷுவல்ஸ் வந்து மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. அந்த தாக்கம் வந்து சினிமாவில் பொதுவாக சொல்லுவாங்க ஷோ டோன்ட் டெல் அப்படிங்கிறது, காட்டு சொல்லாத அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க உங்களோட பின்புலம் அப்படிங்கிறது, உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண திரைப்படங்கள் இந்த காட்சி மொழியை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சிறப்பாக பயன்படுத்திட்டு வரீங்க. ஸோ அதுக்கான தாக்கம் ஏற்படுத்தின திரைப்படங்கள் மற்றும் இதர கற்பித்தல்கள் என்ன? இல்லை, எனக்கு இங்கே இருக்க படங்கள்லேருந்து தான் நம்ம முதல்ல ஆரம்பிச்சிருப்போம். ஓகேங்களா, நம்ம ஆரம்பித்து அதுன்னு தொடர்ச்சியாக எங்கெங்கேயோ போய் வந்து எனக்கு நான் நிறைய பேர் இருக்காங்க. அதான் பாலுமேந்திரா சார் ஆரம்பிச்சு ரித்திக் கடை, ஜானா அப்புறம் அடூர் கோபாலகிருஷ்ணன், ரே எல்லாருமே இருக்காங்க. இங்கே இருக்க கண்டெம்பரரி ஃபிலிம் மேக்கர்ஸும் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. எனக்கு பர்டிகுலராக எனக்கு ஒருத்தரோட படம் இவங்க வழியாக எனக்கு ஒவ்வொருத்தவங்களும் இவங்க ஒவ்வொரு இடத்துல கடத்துறாங்க. நான் யாரோ ஒருத்தர் பாலாசாரம் ஃபாலோ பண்ணும்போது தான் எனக்கு பாலுமேந்திரட்ட போகிறாரு, அவரோட ஸ்டூடெண்ட் சொல்லி வெற்றிமாறன் சார், ராம் சார் இவங்களாம் வராங்க, அவங்க படங்களும் பார்க்குறோம். நம்மளுக்கு அவங்க ஒரு இடத்துக்கு அடுத்த கூட்டி போகிறாங்க. அப்போ நான் போய் தான் நிறைய இடத்துல போய் போகிறேன்ல. எனக்கு ஒரு இடத்துல போய் நான் கண்டடைஞ்சது வந்து டோனி காட்லிஃப்னு சொல்கிற ஒருத்தரோட டைரக்டர். அவரோட படங்கள், அவர் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கு, அவரோட விசுவல் சென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட படங்களை வந்து எனக்கு ட்ராவல் மூவி நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொன்னதே எனக்கு அவரோட படங்கள்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான். டோனி காட்லிஃப். நன்றி சார். வணக்கம் சார். திருமணம் சார். வணக்கம் சார். உங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறது சார். நான் வந்து லயோலா காலேஜில் படிச்சுட்ருக்கேன், சிவகுமார் சார் ஸ்டூடெண்ட்டு. உங்கள்கிட்ட இந்த கொஸ்டின் நான் படம் வந்து ஒரு 20 பேர் பார்த்தோம், ஒரு 3 நாள் டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு 50% நான் வந்து ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு தமிழ் லைக் நான் தலை ஃபேனு, அது வரைக்கும் இப்படி தான் வந்திருக்கேன், படிச்சிங்களேன், இப்படி தான் வளர்ந்துருக்கேன். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நான் கூலங்கள் பார்த்துருக்கேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அந்த லாஸ்ட் ஷாட்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த படமும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் சார் சொன்ன மாதிரி ஒரு ஆதங்கம் வேர்ட் சொன்னார், இவ்வளோ நல்லா வந்து கடைசியில் இன்னும் கொஞ்சம் ஆதங்கம். அந்த இது வந்து எனக்கு இருந்துச்சு, ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக இல்லை, பட் தமிழ் ஆடியன்ஸாக எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. இது வந்து எனக்கு ஒரு ஆனால் மூவி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல இல்ல நீங்க பாராட்ட மட்டும் வேணாம், ஏதாவது பண்ணுங்க. நான் சொல்றேன் அப்படியே வந்து முக்கியமா ஒரு விஷயம் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஓப்பன் எண்டிங் கொடுத்துருக்கீங்க. தமிழ் சினிமாவுக்கு வந்து ஓப்பன் எண்டிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரேர் தான். நீங்க கொடுத்த விஷயம் இருக்குல்ல, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி அதை எடுத்துக்கிறாங்க. நீங்க வந்து டைரக்டரா என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது வந்து கரெக்டா போய் சேரும்னு நீங்க இந்த படத்தை நினைக்கிறீங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்,
அந்த கால சீன் வரும் கோட்டுக்காலியில், அந்த குழந்தை வந்து அதை வந்து ஜஸ்ட் அசால்ட்டாக தூக்கிட்டு போகும். வேறின் அந்த சூரியன் உட்பட எல்லாருமே வந்து அதை கிட்ட கூட போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சீனில் நீங்கள் என்ன வச்சு இந்த சீன் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எப்படி யோசிச்சு எடுத்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். காலசீனை கேட்குறீங்களா கிளைமேக்ஸை கேட்குறீங்களா? காலசீன். காலசீனா, ஓகே. காலசீன் அதான் நீங்கள் பர்டிகுலராக வந்து இந்த கோபம், இந்த அதிகாரம் யார் மேலே வந்து செலுத்தப்படுது அப்படின்றதோட மெயின் லேயர் அதுதான். அதுக்குள்ளே வந்து இருக்கிற ஏகப்பட்ட சட்டையர் இருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அந்த காக்கா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இவ்வளோ ரியாலிட்டியான ஃபிலிமில் எதுக்கடா சிஜியில் வந்து காக்கா வந்து உட்காந்துட்டு போகுது அப்படின்ட்டு. எனக்கு அது சிஜியில் வந்து கொண்டாந்து வைக்கணுன்றதுக்கான ரீசன் வந்து அந்த திமிழ் மேலே வந்து உட்காந்துட்டு போகுதுல்ல, அந்த திமிழை பிடிச்சி தானே நம்ம வந்து ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எல்லாத்தையுமே ஒரு கேள்விக்குறி ஆக்கணும் அப்படின்றது தான். அவ்வளோதான். எனக்கு வந்து நீங்கள் அந்த அதான் இவ்வளோ டீப்பாக நான் வந்து ரொம்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப சாதாரணமாக பார்த்தாலே அந்த சீனை வந்து ரொம்ப கரெக்டாக கன்வே ஆயிரும். அவ்வளோதான். இல்லை சார், ஜஸ்ட் டு ஆட், அதில் வந்து ஒரு கொஸ்டின் அது வரும்போது நாங்கள் ஒரு 3 பேர் டிஸ்கஸ் பண்ணோம். 3 பேர்ட்டையும் 3 டிஃப்ரெண்ட் ஆன்சர் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துருக்க இடம் அது அவ்வளோ திறமையாக வந்து அந்த காலையை கூட்டு போகுது. வேற இந்த ஹீரோயினுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸோ நம்ம ஆனாதிக்கம் தரலை அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ். இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு எவ்வளோ வீரத்தமிழிச்சியாக வளர்த்துருக்காங்க. புரியுதுல சார் நான் சொல்ல வர்றது? வீரத்தமிழிச்சியாக அந்த குட்டி பொண்ணை வளர்த்துருக்காங்க. உன்னை வந்து சாரி டு சே தட் வேர்ட் ஓடுகாலையாக வளர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ இப்போ நான் இந்த கொஸ்டினில் கேட்க வரேன்னா, ஒவ்வொருத்தவங்க மனநிலையும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சிக்கும் போது டைரக்ட் உங்கள்கிட்ட ஒரு விஷன் இருக்கும். அந்த விஷன் திருப்பி போய் சேரும்போது இது கரெக்டாக மக்கள் ரீச் ஆகுமா அப்படிங்கிறது என்னோட ஒரு ஜஸ்ட் தாட். இல்லை அது வந்து சாதாரண மக்களுக்கு ரொம்ப சாதாரணமாக நல்லாவே ரீச் ஆயிருக்கு. இல்லை நான் என்ன நினச்சி வச்சிருந்தேன்னு சொல்லிடுறேன், ஓகேங்களா? இப்போ வந்து மீனா வந்து அந்த மாதிரியான ஒரு சின்ன வயசுலேருந்து அவ்வளோ போல்டாக வளர்ந்த பொண்ணு தான், ஓகேங்களா? அது மீனாவோட ரிசம்பிள்ஸ் தான். ஆட்டோக்குள்ளே உட்காந்துருக்க பாண்டியோட சின்ன பையன் வந்து பாண்டியோட ரிசம்பிள்ஸ் மாதிரி அது மீனாவோட ரிசம்பிள்ஸ் தான். இவ்வளோ ஒரு இதாக அப்படி இப்படின்னு வளர்க்க விட்டு எல்லாமே எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய விட்டுட்டு நீ இப்போ எல்லாம் பண்ணுன்னு கடைசி அந்த பொண்ணுக்கு இயற்கையாக உருவான ஒரு தாட்டை வந்து ஃபேமிலிட்ட சொல்கிறா. இப்போ தான் ஃபேமிலியோட ஒரிஜினல் முகத்தே பார்க்குறான். அந்த ஒரு ரிசம்பிள்ஸாக தான் வச்சது. தேங்க்யூ வெரி மச். அந்த பாண்டி கேரக்டர் இருக்குல்லண்ணே, அது வந்து நீங்கள் டிசைன் பண்ணது ஒரு விதமாக இருக்கும். இப்போ சூரி புரிஞ்சுக்கிட்ட விதம் ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் என்ன சொன்னீங்க, சூரியும் வந்து அந்த பாண்டி கேரக்டரை பார்த்து வளர்ந்துருப்பாருன்னு சொன்னீங்க. லைக் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் உருவாக்கின அந்த பாண்டியோட கேரக்டரை அது எப்படி அதை வந்து நீங்கள் சூரிக்கு புரிய வச்சு அதை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண வச்சிங்க, அந்த இதை கேட்குறேன் நான். இல்லை எனக்கு ரொம்ப ஈஸிங்க. அது என்னென்னா அவர்கிட்ட ஒரு பெரிய லைஃப் இருக்குது. அவர் வந்து இந்த கதை அதான் நான் சொன்னேன், இந்த கதையாக இருக்கு. படம் பார்த்தே சில பேருக்கு புரியலும் போது கதையை அப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அப்போ வந்து அது ஒருத்தருக்கு புரியுற அவருக்கு ரொம்ப அந்த நீங்கள் கூழாங்கல் பார்த்துட்டு சூரியனை பேசின சென்ஸ் இருக்குல்ல, அது பயங்கர லேயர் அப்படி டீப்பாக உள்ளே போகும். அது அந்த எட்ஜு அது பேசின ஒருத்தர்கிட்ட போய் நான் பாண்டி கதாபாத்திரத்தை கொடுத்தா அவ்வளோ சிறப்பாக பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. நம்ம வேற எந்த ஒரு இல்லை ஒரு நம்ம ஒரு இன்டர்னலாக சின்ன விஷயங்களை மட்டும்தான் அவங்கள்ட்ட வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தானே சொல்ல முடியும். அதை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சென்ஸ் உள்ளவங்களால மட்டும்தான் அதை கொண்டு வந்து வெளிப்படுத்த முடியும். அந்த வகையில் எனக்கு சூரியனை வந்து மாஸ்டர் தான். நீங்கள் படம் பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவர் இது வரைக்கும் வெளிப்படுத்தாத ஒரு விஷயத்தை ஒரு ஆக்டிங்கில் கொண்டு வந்திருப்பார் அவ்வளோ நேச்சராக. அதான் நம்ம எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட முடியாது. அதை புரிஞ்சக்கூடிய ஒருத்தவங்க தான் போய் நம்ம டிஸ்கஷனும் பண்ண முடியும். அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எனக்கு பெரிய டிஃபிகல்ட்டியெல்லாம் இல்லை. அண்ணா இப்போ நீங்கள் சொன்னீங்க என்னென்னா பாண்டி இருக்காங்கண்ணா, பாண்டிக்கு வந்து ஒரு பிரச்சனை தொண்டையில் இருக்கும். அது 15 நாளாக வந்து அங்கே நடந்த அந்த கலவரத்தின் அடிப்படையில் அந்த தொண்டை கொஞ்சம் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ படம் அந்த ஆரம்பிச்சிருச்சு இல்லைண்ணா, இப்போ ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த தொண்டையோட வலி வந்து அவன் ஃபீல் பண்ணுற மாதிரி எங்கேயும் இருக்காது. ஒரு சண்டை பயங்கரமாக இருக்கும், அதில் பாண்டி வந்து வாய்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும், அந்த பாலத்து மேலே நடக்கிற சண்டை. அதில் அவன் தொண்டை வலி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் வந்து பேசுறது எதுவுமே அவன் ரியாக்ஷனே காட்டிக்காத மாதிரி இருக்கும். அது காட்டியிருந்தால் இன்னும் கொஞ்சம் இயல்பாக இன்னும் ஆழமாக இருக்கும் அப்படின்னு. அந்த இடத்துல நடிக்க வைக்க சொல்கிறீங்க நீங்கள், அது வேண்டாம். அது இப்படி இருக்கிறது தான் இயல்பாக இருக்கிறது. தோழர் என்னென்னா, முகநூல் பக்கத்தில் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப லயிச்சு இந்த படத்தில் குறிப்பாக சூரியோட கேரக்டரை தன்னோட கேரக்டரோட மெர்ஜ் பண்ணி அவர் பதிவிட்டிருந்தார்.
இங்கே எல்லோரும் படிச்சிருக்கலாம். என்னன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த அந்த அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அந்த உணர்வு. படித்தேன் அது வந்து அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்தவங்க எல்லாமே வந்து உண்மையாலுமே ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. நீ ஒரு மனநோய் மருத்துவமனையை போய் பாரு, மனநல மருத்துவரை பாரு. அப்போது நீங்கள் சொல்ல வந்தது பார்த்தவங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கு மேஜராக. யாரோ ஒருத்தர் தான் தன்னை சூரியோட மெர்ஜ் பண்ண முடியுது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல அற்புதமான விஷயமும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இதே இந்த துணிச்சலோட இதே என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காகவே தீவிரமாகவே நீங்கள் அடுத்த வரும் வாய்ப்புகள்ல எல்லாம் இருப்பீங்களா அப்படிங்கிறத நான் கேட்க வரேன். தப்பா நினைக்காதீங்க, நான் யதார்த்தமா கேட்குறேன். ஏன்னா ஏதோ நாடு கடத்த போகிற மாதிரி. இல்லை அப்படி இல்லை. இந்த பாணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த திரைமொழி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கொண்டு வந்து வைக்கிறது அப்படிங்கிறது, இந்த திரைமொழி வந்துட்டு மிகப்பெரிய விஷயங்க தான். எல்லாம் படிப்படியாக தான் கொடுத்தாங்க, சர்க்கரையோடு கலந்து தான் கொடுத்தாங்க. இப்போ இவர் மகேந்திரனோடதே கூட பார்த்தீங்கன்னாலும், பாலமகேந்திர பார்த்தாலும் கொஞ்சம் அப்படியே நைஸாக தான் இருக்கும். இது அப்ரப்டாக இருக்குது. இந்த மாதிரி யாருமே, ஈவன் பாலா கூட கொஞ்சம் கமர்ஷியல், அதுவும் கொஞ்சம் ஒரு பரபரப்பான அம்சங்களோடு தான் இருக்கும் படம், ஒரு விறுவிறுப்போடு தான் இருக்கும். அதாவது மக்கள் தொய்வாக ஃபீல் பண்ணுறாங்கல்ல, தோழர் காந்தி சார் சொன்ன மாதிரி, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அவங்கள வந்துட்டு ரொம்ப அந்த நிதானமே இல்லாத மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் திணிக்கிற அந்த அது நல்லது தான். இப்போ இது தொடர்ந்து 10 பேர் பண்ணாங்கன்னா அது பழக்கமாகும். நம்மளை பழக்கப்படுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் நம்ம இருக்கிறோம். நல்ல படங்கள், நான் இந்த மாதிரி நல்ல அற்புதமான படங்களை வந்து பார்த்து பழகணுங்கிற விஷயத்தில் இருக்கிறப்போ, அந்த பழக்கத்திலிருந்து பழக்கப்படுத்த வேண்டியவங்க ஒருத்தரோ ரெண்டோ உங்களை மாதிரி இருக்கிறாங்க. நீங்களே லைன் மாறிட்டீங்கன்னா, டப்புன்னு ஒரு வேட்டையின் எடுக்கிற மாதிரி சான்ஸ் கிடச்சிதுன்னா டப்புன்னு ஒரு பாட்டை போட்டோம்னு வைங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த மாதிரி வாய்ப்பு வர்றப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நீங்கள் நின்னா நல்லா இருக்குமேங்கிற மாதிரி. அப்படி இருப்பீங்களா? அப்படி இருக்கிற முடிவோடு தான் இருக்கிறீங்களா? நான் நினச்ச மாதிரி தான் இனி எடுப்பேன், அது என்ன மாதிரி வாய்ப்புகள் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறீங்களான்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாங்க. நான் வந்து ஏற்கனவே சொன்னது தான். மிக்க நன்றி. மார்க்கெட்டில் மூட தூக்கிட்டு இருந்தவே 2 படம் எடுத்துட்டேன். இதில் என்னங்க இருக்குது? இல்லை, எனக்கு இப்போ எனக்கு ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட நீடு இருக்குல்ல. ஆமாம், உண்மைதான். இப்போ இந்த படத்தை வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு சொல்கிறதுக்கு திரும்பி நான் ஒரு சட்டையாக ஒரு பதில் சொல்கிறேன். அந்த பொண்ணு 15 நாள் வீட்டுக்குள்ளேருந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கா, இன்னும் கொஞ்சம் மெதுவாக போட்டுன்றதுக்காக கூட நீங்கள் பாருங்களேன். அதுதான் இப்படிலாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்குல்ல. ஒரு கதைக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து தொடர்ந்து பண்ண தான் ஆசைப்பட்றேன். ஒரு நகரம் சார்ந்து ஒரு படம் பண்ணோம்னா அந்த நகரத்தில் இருக்க பதப்பரப்பு, அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரியான ஃபிலிம் மேக்கிங், ஷார்ட் டிவிஷன்ஸு, இப்படியான ஒரு இடம் வரலாம். அது கண்டிப்பாக சார். அந்த மாதிரி தான் நான் வந்து, அதாவது உள்ளடக்கம் கோர்ற சீக்வன்ஸு சீனை தான் நீங்கள் வைப்பீங்க. சினிமா வடிவமும் உள்ளடக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதான். வடிவம் உள்ளடக்கம் கேட்குற வடிவத்தை நம்ம எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த படத்தில் நகரம் சார்ந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். உண்மையான படம் எடுக்கிறதுன்னா நகரம் சார்ந்தாலும் இப்படி தான் இருக்கும். அது ஒன்றும் இந்த படம் மாதிரியெல்லாம் இருக்காது. நம்ம இப்போ பார்த்து குதூகலிக்கிற ரொம்ப பரபரப்பாகிற மாதிரியெல்லாம் நகரம் சார்ந்த வாழ்க்கையில் இதே மாதிரி தொய்வு இருக்குது, பெயின் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த பாணி, அதாவது உள்ளடக்கம் கோர்றத, இப்போ என்னென்னா மற்றவங்கள நான் விமர்சிக்க வரல, ஒரு மெட்ராஸ் எடுத்துட்டாலுமே, அதாவது ஒரு கபாலி எடுத்துட்டாலுமே உள்ளடக்கம் வந்து அவங்க கண்டென்ட் அவங்களது இருக்குது. பட் என்னென்னா சொல்லும் முறையில் வந்துட்டு அது சேம் ஃபார்மேட்டு தான் இருக்குது. ஃபார்மேட் மாறலை, உள்ளடக்கம் அப்படியே உள்ளடக்கத்தை மட்டும் மாற்றுறாங்க. பெரியவரை வந்து இப்போ ஸ்டாரை வந்துட்டு அவங்க வசனத்தை பேச வைக்கிறாரு. அதை தவிர மற்றபடி படத்தோட ஃபார்மேட்டு வந்துட்டு அந்த உள்ளடக்கத்துக்கு தேவையான ஃபார்மேட்டில் இல்லையே, சொல்கிற விஷயத்துக்கான ஃபார்மேட்டில் இல்லை. அதில் தான் நீங்கள் ரொம்பவும் மாறுபட்டுருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதாக தான் என்ன உள்ளடக்கம் கேட்குதோ அதை மட்டுமே ஃபிலிமாக பண்ணுறது அப்படிங்கிறது செஞ்சுருக்கிறீங்க. இதையவே எல்லா தளத்துலையும் எல்லா இடத்துலையும் வரும் வாய்ப்புகள்லையும் நீங்கள் தொடரணும் அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி 100 பேர் வந்தால் தான் இதை பார்த்து பழகிறவங்களுக்கு இப்போ பார்க்குற தமாஷெல்லாம் வந்துட்டு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் நல்ல படம்னு விரும்புவோம். இல்லை ஐயா, நீங்கள் வேறு இல்லை இருங்க ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது அதுதான். ஒரு பெரிய படங்கள், பெரிய பட்ஜெட் படங்களும் வந்து இங்கே சக்ஸஸ் ஆகணும். அப்போ தான் எக்கனாமிக்கலாக ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டேபிளாக இருக்கும். இந்த மாதிரியான படங்கள் கொட்டுக்காளி போல், மேற்கு தொடர்ச்சி மலை போல் நிறைய படங்கள், இன்னும் நிறைய பேர் டக்குன்னு வரல. இது மாதிரியான படங்கள் வரும்போது தான் ஒரு இண்டஸ்ட்ரி ரெஸ்பெக்டாக இருக்கும்.
ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரி வந்து எக்கனாமிக்கலாகவும் ரெஸ்பெக்டாகவும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த இண்டஸ்ட்ரி வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்க முடியும். அது ஸோ ரெண்டுமே வரவேற்கத்தக்கது தான். அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஒரு டூல் வருது, அவங்கவுங்க எது வழியாக பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கணும். அதனால் எதுவுமே அது இதுலாம் கிடையாது, இதுதான் நல்ல படம்னு கிடையாது, அதுதான் நல்ல படம்னு கிடையாது. இல்லை சார், விஷுவல் ட்ரீட்டுன்னு தானே அது இருக்கட்டும்ண்ணே, ஒன்றும் இல்லைண்ணே, ஒன்று வெறுமனே விஷுவல் ட்ரீட்டுன்ட்டு. அவர் வேட்டையின் படம் எடுத்தாலும் இதே மாதிரி எடுப்பார். அதெல்லாம் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அது எல்லா விதமான ஒரு தளத்துலையும் அவர் கருத்துக்களை சொல்றதுக்கு ஒரு திறமை வாய்ந்த ஒரு இயக்குனராக நம்ம வந்து மகிழ்ச்சி அடைகிறோம். அதனால இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல இந்த மாதிரியான ஒரு பயிற்சியோட படம் பண்ணது நிறைய கலைஞர்கள் வரணுங்கிறதான் விருப்பம் எல்லாத்துக்கும். அந்த வகையில் வந்து அவர் வேட்டையின் பண்ணட்டுமே. அண்ணா வணக்கம்ண்ணே. இந்த கதை வந்து நான் வந்து ஊரில் நிறைய பார்த்துருக்கேன் நான். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த மருந்து வைக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இப்போ மாமன் பொண்ணையோ அக்கா பொண்ணையோ யாருக்கா கட்டி கொடுக்கணுன்னா அவங்க வந்து வெளியில் போயிடக்கூடாதுன்றக்காக மருந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. அந்த மருந்து வைக்கிறவங்க கூப்பிட்டு போட்டு அது நானும் கேட்டிருக்கேன். மருந்து வைக்கிறேன் என்னடா பண்ணுவாங்கன்னு நான் கேட்டிருக்கேன். கேட்டப்போ என்னன்னா கையில் வந்து ஒரு சின்ன ஒரு கருப்பு கலர் உருண்டை மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை வந்து சோத்தில் மறைச்சி கொடுத்துருவாங்க, அவங்க சாப்பிட்ருவாங்க அப்படிம்பாங்க. நீங்கள் இந்த சீனில் காட்டினது வந்து தொக்கம் எடுத்த மாதிரி இருந்தது. ஊர் சைட்லாம் அந்த தொக்கம் எடுப்பாங்க, அது அந்த மாதிரி இருந்தது. கையில் ஒன்று எடுத்து கொடுத்தாங்க. ஒருவேளை அது அந்த பால் தானா, எனக்கு அது ஒன்று தெரிஞ்சாகணும். அப்புறம் இன்னொன்று வந்து இப்போ இந்த மொழி வந்து நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து தேட்டரில் பார்க்கும்போது அந்த 2 பெண்கள் வரும்போது வந்து இவங்க கோயிலுக்குள்ளே வந்து ஒரு பொண்ணு வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டால் வந்து வீட்டுக்கு தூரமாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக அது வந்து ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆயிரும். பின்னாடி இருந்து ஒருத்தர் கேட்டார், வீட்டுக்கு தூரமாக இருக்குதுன்னா என்னதுடா அப்படின்ற மாதிரி கேட்டார். அதை வந்து எப்படி இங்கே கையாளுறது, அது மாதிரி அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை அது அவங்களோட ஓன் டைலாக் வழியாக தானே அதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அங்கே நம்ம வந்துடக்கூடாதுல்ல. ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு டேரக்டர் ஒரு கேரக்டருக்குள்ளே வராமல் இருக்கணும்ல. அதனால் அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு மோஸ்ட்லி இந்த படம் போலயே தான் ஒரு 50 பேர்த்துக்கு கன்வி ஆகிருக்கும், 50 பேர்த்துக்கு கன்வி ஆகாமல் இருக்கும். அந்த மருந்து வைக்கிறது நீங்கள் மருந்து வைக்கிறத சொல்கிறீங்க, நாங்கள் அதை வந்து மருந்து எடுக்கிற முறையை காட்டியிருக்கோம். கையில் இருக்க அது எதுக்கு காட்ட வேணாம், அதுவே ஒரு போலியான விஷயம். அது எதுக்கு போய் காட்டிட்டு க்ளோஸ் அப் இல்லை அந்த மாதிரி ஒன்று எடுப்பாங்களா எனக்கு தெரியும். ஆமாம் எடுப்பாங்க யாரை நாங்கள் வந்து அதுதான். இப்போ நாங்கள் இந்த படத்துக்கான ரிசர்ச் பண்ணும்போது நம்ம டைரக்ஷன் டீமில் வந்து அன்புன்னு ஒருத்தன் இருக்கேன். அவன் தான் ஆரம்பத்துலேருந்து எனக்கு பயங்கர க்ரியேட்டிவிட்டியாக எல்லாத்துலேயும் பயங்கர சப்போர்ட்டு. அவனை வந்து நாங்கள் கூட்டி போயிருந்தோம். நாங்கள் போய் வந்து இந்த பையனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே வந்து அவனையும் வந்து இதே மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அவன் வாயிலேருந்தும் ஒரு 10-15 உருண்டை எடுப்பார். இது ஒரு இடத்துல நடக்குது, நிறைய இடத்துல நடந்திருக்கும். இப்போ நான் இது மினிமலாக தான் காட்டியிருக்கோம். அது நம்ம கொடுக்கறது தான். அது வந்து குறைஞ்சது 500 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் அந்த பாட்டு ரேடியோவில் பாட்டு போட்டது இது எல்லாமே அப்படியே ஊரை காட்டின மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. நன்றி. சரி. அது சுரேன் சவுண்ட் டிசைனர் அவங்க பண்ணது தான். சார் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பேசுகிறப்ப சொன்னீங்க ஷார்ட் ஸ்டோரி மாதிரி இருக்கணும் படம், நான் அப்படி தான் அந்த ஃபார்மில் தான் எடுத்தேன் அப்படின்ட்டு. இப்போ ஆஃப்-வேலேருந்து ஆரம்பிக்கிறீங்க, இது ஆஃப்-வேலேருந்து ஆரம்பிக்கிறீங்க, இது எந்த ஆஃப்-வேலேருந்து ஆரம்பிக்கணும்னு நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறீங்க? அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குட்டுகள் 15 நாளாக இப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். இதுவே நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த சண்டேலேருந்து ஆரம்பிச்சிருந்தா அந்த கிளைமேக்ஸ் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நண்பா, எனக்கு என்னோட ஃபிலிம் மேக்கராக எனக்கு ஒரு மோட்டிவ் இருக்குது. அந்த பொண்ணை வீட்டுக்கு விட்டு வெளியே கூட்டிடணும். அதுதான் நான் வந்து அங்கேருந்து ஆரம்பித்தது. எனக்கு அது அந்த பயணத்தின் வழியாக தான் அந்த மனிதர்களை வந்து நான் டிஸ்கஸ் பண்ண முடியும். இப்போ இவ்வளோ பேசுனால அந்த மனிதர்கள்லாம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்றதே கிடையாது. நான் ஒவ்வொரு இன்டர்வியூவும் சொல்கிறது, அவங்க இன்னசென்ட். ஒரு பொண்ணை இப்படி கூட்டி போனால் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி போகிறாங்களா, அது எவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக இருக்கும். எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய வார்த்தைகளை உண்மையாக நம்பி அப்படி போகிறாங்களா. அதை சம்மந்தப்பட்ட மனிதர்களை நான் உரையாடணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துற காட்சிலேருந்து இந்த படம் ஆரம்பிக்கனால தான் அவங்க வெளியே வந்த பிறகு என்னென்னத்தெல்லாம் பேசுவாங்க பாருங்கள். வெளியே வந்த பிறகு தான் பார்க்குறான், இவ்வளோ பெரிய என்னடா ரியல் எஸ்டேட் வந்து அங்கங்கே இவ்வளோ பெரிய வீடு முளைச்சிருச்சு, நம்ம மாறுற இடம் இல்லைடா அப்படின்றான். ஏகப்பட்ட வளர்ச்சியை பற்றி ஏகப்பட்ட விஷயத்தை பற்றி கூட இருக்க திடீர்னு ஒரு போஸ்டிங்கில் போனதை பற்றி இதெல்லாம் பேசிடும்போது ஒயின் ஷாப் வழி கேட்குறத பற்றி எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவான். அந்த பொம்பளை பிள்ளைய வந்து ரெண்டும் பேசிட்டே வருங்க.
இவங்களோட உரையாடல் வழியெல்லாம் நீங்கள் என்ன பார்க்கணும், அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தனால தான் அந்த மனிதர்களாக பேச ஆரம்பித்தாங்க. இல்லைன்னா உள்ளே இருந்தாங்கன்னா இன்னும் நிறையா இன்ஜெக்ட் பண்ண, இந்த ரூல் இன்ஜெக்ட் பண்ண, இந்த சிஸ்டர் இன்ஜெக்ட் பண்ண ஒரு மனிதர்களாக ரியாக்ட் பண்ண பார்த்தா அந்த மனிதரை பார்க்க ரொம்ப நீங்கள் ஏதோ அவங்கள கெட்டவங்க நினச்சிருவீங்க. நான் அதை காட்ட வேணாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ. அண்ணே நான் இங்கே ஒரு டவுட்டு. இந்த பேடு மாத்திர சீன் ஒன்று இருக்குல்லண்ணே, அது அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஹீரோயின் மீனா வந்து போய் ஆட்டோவில் டக்குன்னு உட்காந்துருவா. உட்காந்ததுக்கப்புறம் எல்லாரும் டக்குன்னு சடனாக கேமராவை பார்ப்பாங்க ஒரு ஷாட்டு. அது எதுக்காக அந்த ஷாட்? அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அம்மாவை இல்லை, எல்லாரும் கேமராவை பார்த்தோம். அவங்க அம்மா பார்க்கணும். அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த படத்தில் 3 பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வரும். ஒன்று அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூ, லாஸ்ட்டில் பாண்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. அப்புறம் இன்னொரு டவுட்ண்ணா, அந்த மலைகள்லாம் அங்கே குடஞ்ச மாதிரி ஒரு ஷாட்டு தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ரோடெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக வண்டி, அந்த சூரிய போலீஸ் பிடிக்கிற இடத்துல கூட ஒரு மலை டிப்பர் லாரிலாம் ஒன்று இறங்கி வர மாதிரி ஷாட்லாம் இருக்கும். அப்போ ரோடெல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு ஆங்கிளில் கேமரா முன்னாடி இருந்து போயிட்டுருக்கும். அப்போ அந்த குரங்குகள்லாம் வர இடத்துல ரோடெல்லாம் ரொம்ப குண்டும் குழியுமாக ஒரு மாதிரி ரோடு அன்னியவனாக இருக்கும். அது மூலமாக ஏதாவது அந்த சொல்ல வரீங்களா? ரொம்ப டெப்த்தாக பார்க்குறேன்னு தெரியல. இல்லை, இந்த இடத்துல எல்லாம் ரோடு நீட்டாக இருக்கும். அந்த மேலே ஏற முதல் 2 கேள்வி கேட்டிங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லாஸ்ட் கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன், சரிங்களா? முதல் 2 உண்மைக்கு அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதெல்லாம் பிளான் பண்ணி தான் வச்சது. ஏன்னா நான் இப்போ எப்படி அந்த டேமில் வந்து திடீர்னு ஒயிட் ஷாட் வந்து அங்கே ரம்மியமாக இருக்குது, நீ பார்க்காம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க, இதை நீ ரசிக்காமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுன்னு சொல்லும்ல. அங்கே இருக்க மனிதர்களுக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுத்துட்டு, எல்லா வகையாகவும் இவ்வளோ தொல்லையை கொடுத்துட்டு, அன்றாடத்தில் அவன் அவ்வளோ தூரத்துக்கு நெருக்கடிக்குள்ளே ஏற்படுத்திட்டு, அங்கே இருக்கிற வளங்கள் எல்லாமே கொள்ளடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. நீங்கள் இதெல்லாம் தான் நான் போர்ட்ரே பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நிறைய இடத்துல மலைகள் குறைஞ்சிருக்கிறத, மலை முண்டமாக நிற்கிறத எல்லா இடத்துலையும் அங்கங்கே போர்ட்ரே பண்ணிட்டு இருப்போம். அவ்வளோ நல்ல நாங்கள் அப்படி நான் அந்த படத்துக்காக 2.5 வருஷம் லொக்கேஷன் பார்க்குறேன். 1.25 வருஷம் அங்கே போய் தங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் லொக்கேஷன் அது இதுன்னு போயிட்டு வரேன். நான் பார்க்கவே நிறைய மலைகள் காணா போகுது. அது டிப்பர் லாரிலாம் அதுக்காக வச்சது தான். அதை அட்ரஸ் பண்ணி சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. அப்புறம் அந்த பள்ளத்தையும் சொல்லிடுறேன். அது வந்து அது மட்டும் ஃபாரஸ்ட் ஏரியாவில் வருது, ஓகேங்களா? அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து இந்த டிப்பர் லாரிலாம் போகிறதுக்கு எனக்கு ரோடை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே தொடர்ந்து சண்டைகள் போயிட்டே இருக்குது. ஆனால் அங்கே இருக்க ஒரு நல்ல ஒரு அதிகாரி வந்து அந்த இடத்த அப்படியே வச்சிருக்கிறதுக்கு விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி. நீங்கள் அந்த ரோடு எல்லாமே ரொம்ப சௌரியமாக இருக்கிறது இதெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு தான். படம் வந்து கண்டென்ட் மட்டும் இல்லை, ஃபார்ம் வைஸ் டெக்னிக்கல் வைஸாகவும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சமூகம் சார்ந்த நிறைய இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் வருது, ஆனால் லோ பட்ஜெட்டில் தான் எடுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு டெக்னிக்கலும் ஃபார்மும் ஃபைனாக இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? நீங்கள் இதை வச்சு பார்க்காதீங்க, ஓகேங்களா? கூழாங்கலை வச்சு பாருங்கள். கூழாங்கலை உங்களுக்கு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சா? எல்லாமே ஃபைனாக இருந்துச்சுங்களா? 9 லட்சத்தில் எடுத்த படம், ஓகேங்களா? பட்ஜெட் கணக்கே கிடையாது. இல்லை நண்பா, அது நம்மளோட கையில் தான் இருக்குது நண்பா. ஆமாம், நம்ம சூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. இப்போ இந்த படமாகவே இருக்கட்டும், நீங்கள் வந்து நம்ம பெரிய ஆட்கள்லாம் எல்லாருமே இருக்காங்க, நான் எவ்வளோ கெட்டாலும் பண்ணுவாங்க. ஆனால் நான் சூஸ் பண்ண டீம் வந்து எல்லோரும் இந்த படத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சூஸ் பண்ணி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்டென்ட்டை வந்து அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த படத்தோட தன்மை, இந்த படத்துக்காக நம்ம என்னவா மாறணும். இப்போ மெயின் ஸ்ட்ரீமில் இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் வர படங்களுக்கு வர காசு வேறு, இந்த படத்துக்கு வாங்கின காசு வேறு. அப்போ நம்ம அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, நம்ம இன்சைட் பண்ணி நம்ம சொல்கிற விஷயங்கள் வழியாக தான் எல்லாமே மாறும். ஸோ பட்ஜெட்டு ஒரு காரணமே கிடையாது, நம்ம டீம் தான் மெயின். பெரிய பட் கூழாங்கல் அந்த மாதிரி படத்துக்கு மேக் பண்ணுறது கூட ஓகே, ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ சிக்கல்? இல்லையே, கூழாங்கலுக்கு தான் நயன்தாரா மேம், விக்னேஸ்வரன் சார் இருந்தாங்களே. ஆனால் இங்கே டைம் ஃபர்ஸ்ட் பிரைம்ல வந்துச்சு, அப்புறம் அது தூக்கிட்டாங்க. தியேட்டர் ரிலீஸ்க்குலாம் ரொம்ப டைம் ஆச்சு. ரிலீஸ்ல எவ்வளோ சிக்கல்? அதுதான் நண்பா, அது ஒரு பெரிய ஒரு விஷயம் நண்பா. அது இப்போ டைம் டூரேஷன் காரணம் இருக்குது, ஏகப்பட்டது. நீங்கள் கூழாங்கல் எல்லா விதத்துலையுமே போராட்டம் தான். கூழாங்கல் மட்டும் இல்லை, கொட்டுக்காலையுமே கூட தான். ஏதோ ஒரு வகையில் வந்துருச்சுல்ல, அது வரைக்கும் இல்லை. ஏதோ ஒரு உண்மைக்கே நண்பா, மெயின் ஸ்ட்ரீமில் இருந்து நான் இந்த மாதிரியான படங்கள் பார்க்கும்போது, இப்போ அண்ணே சொல்லும்போது கூட நான் வந்து சொன்ன காரணம்னா, மெயின் ஸ்ட்ரீமில் வந்து இருக்கவங்க 50 பேர் இப்போ சப்போர்ட் பண்ண தயாராக இருக்காங்க. அவ்வளோ பேர். இப்போ நீங்கள் அதுக்கு நான் தான் எக்ஸாம்பிள். கூழாங்கலுக்கும் கொட்டுக்காலிக்கும் சப்போர்ட் பண்ணவங்களோட இது மெயின் ஸ்ட்ரீமில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கவங்க. ஸோ அவங்க அவ்வளோ தயாராக இருக்காங்க. நம்ம
எப்படியாவது ஒரு வகையில் போய் அவங்கள அப்ரோச் பண்ணும். நிறைய அதான் சொல்கிறேன்ல, தொடர்ந்து ஒரு 10 படங்கள் இது மாதிரி வரும் பட்சத்தில், ஒரு 10 பேர் இது பண்ணும் பட்சத்தில், நீங்கள் எவ்வளோ பிரச்சனை வரட்டும், எவ்வளோ விமர்சனங்கள் வரட்டும், ஆனால் அந்த வியாபாரம் ஒரு ப்ராடக்ட்டுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த வியாபாரம் உங்களை விடவே விடாது. ஓகேங்களா? வந்துக்கிட்டே இருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னேன், கொஞ்சம் தனியாக இருக்க பயமாக இருக்கும். ஒரு 10 பேர் வந்தீங்கன்னா ஒரு 10 படம் தொடர்ந்து வருதுன்னு வச்சுங்களேன் வருஷத்துக்கு, இந்த படம் பார்க்குறக்கான ஆடியன்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ அதில் ஒரு வியாபாரம் இருக்குன்னுன்ற இங்கே இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இதை உருவாக்குறதுக்கு இந்த வியாபாரம் வந்து எனக்கு எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணும். அப்படிங்கும்போது நிறைய சேஞ்சஸ் வரும். அது வரைக்கும் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுற மனசில் தான் இருக்கணும். எனக்கே அடுத்த படத்துக்கு மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து சப்போர்ட் கிடைக்குமான்னு தெரியாது, ஆனால் நம்ம தொடர்ந்து பண்ணணும்ல, அவ்வளோதான் நம்மளோட இது. தோல்வி அடைஞ்சிட்டா அடுத்து ரொம்ப எதுக்கு ரொம்ப இதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். கமர்ஷியலாக தோல்வி அடைஞ்சிட்டா இல்லை, நீங்கள் அதை தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? நான் 9 லட்சத்தில் ஒரு படத்தை ஷூட் முடிச்சிடணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த படத்தை நான் காட்டுற விஷுவல்ஸ் வச்சு எப்படியா ஆக வச்சலாம்னு நினச்சேன். ஓகேங்களா? அதுக்கு எனக்கு ராமண்ணேன்னு ஒருத்தர் கிடைச்சாரு. ஓகேங்களா? அதை கொண்டு போய் நான் அதுக்கு முன்னாடி நான் என்எஃப்டிசியை வந்து நாம ட்ராக் பண்ணுறது இருக்குல்ல, நம்ம ரிசர்ச் பண்ணுறது இருக்குல்ல. ஓகேங்களா? நான் போய் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங்னா என்ன, இதை இந்த போடுற இந்த 10 லட்சத்தை எப்படி நம்ம ரிகவர் பண்ணுறதுக்கு நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன்ல, ஃபெஸ்டிவல் சம்மந்தமாக எல்லா சம்மந்தமாகவும். நான் என்எஃப்டிசிக்கு முத போகிறது இருக்குன்னா என்எஃப்டிசி வரைக்கும் நான் ஒரு முயற்சி எடுத்து போயிட்டேன். ஆக்சிடெண்ட்டாக ராமண்ணை சந்திக்கிறேன். ஓகேங்களா? அப்போ நம்மளோட முயற்சி, நம்மளோட ரிசர்ச் தான் இருக்கணும். எல்லாருக்கும் ராமண்ணன் கிடைக்கணும், எல்லாருக்கும் எஸ்கேனை கிடைக்கணும்னு இதே கிடையாது. ஓகே, அதான் நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி எனக்கே அடுத்து மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து கிடைப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் நான் தொடர்ந்து பண்ணணும்ல. அதுதான் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டுலாம் யோசிக்காங்க, ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். அதை நம்ம ரிசர்ச் பண்ணி கரெக்டாக பண்ணோம்னா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இங்கே வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? உலகம் முழுக்க வந்து இந்தியா வியாபாரமாக பார்க்கும்போது இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை வியாபாரம் பண்ண முடியன்றது ரொம்ப வருத்தமான ஒன்று தான். நன்றி. வணக்கம்ண்ணா. இங்கே வாழ்த்துக்கள்ண்ணா படத்துக்கு. மீனாட்சி ஒரு தடவை தப்பிச்சு போகிறதுக்கான வழி இருந்தும் அவன் ஏன் தப்பிக்காமல் இருந்தான்னு ஒரு டவுட்ண்ணா. சூப்பர். தப்பிச்சு போனான்றது விஷயம் கன்வியாயிருச்சுல, அது இல்லை ரொம்ப நல்ல விஷயம். அது சில பேருக்கு கன்வியாகல அண்ணே, வந்து சில பேருக்கு ஆமாம் அது இவங்களை ஃபேஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அவள் தப்பிச்சு போகிறது எப்பயோ போயிருந்துருக்கலாமே. ஓகேங்களா? இப்போ அந்த காளையை வந்து ஒரு சின்ன பொண்ணு கூட்டி போதில்ல, அந்த காளை மாதிரி ஒருத்தனை தான் அவள் லவ் பண்ணியிருக்கான். நீ பொறுமையாக இரு, என்னைய சேவ் பண்ணுறதுக்கு, என்னைய ரெக்கவர் பண்ணுறதுக்கு நீ வர வேணாம், நீ பொறுமையாக இவங்க நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாள்ல, அவள் அப்படியே தான் இருந்திருக்கா. இப்போ அம்மா வந்து இங்கே இருக்க வேணாம், நீ உனக்கு கடைசி வாய்ப்பு ஓடிக்கோ, என்கிட்ட லவ் பண்ண கட்டி பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லும் போதும் அவள் ஓடாமல் இரு, நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வர்றா. அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் புத்தகம் முதல்லேருந்து படிச்சிங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்கு எப்போயாவது அப்போ எழுத்தாளர் ஆகணும்னு தோணியிருக்கா? எழுத்தாளராக இருந்தால் இந்த கருத்துக்கள் இன்னும் வீரியமாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோணியிருக்கா? இல்லை நீங்கள் நினச்சது எல்லாமே இந்த ஃபிலிம் லாங்குவேஜ்லேயே சப்டெக்ஸ்ட்டாக வச்சிட்டீங்க அப்படின்னு தோணுதா? இல்லை, எனக்கு நானே சினிமாடோர் ஆகணும்னு ஆசைப்பட்டு வந்தவன். எனக்கு எழுத்தாளர் ஆகணும்னா இல்லை அதெல்லாம் எனக்கு தோணதே கிடையாதுங்க. எனக்கு இது மீடியத்தை புரிஞ்சுக்கிட்டேங்க, அவ்வளோதாங்க. இது என்ன மீடியம், இது எதுக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்குள்ளே எவ்வளோ தூரத்துக்கு ஒரு அடர்த்தியாக வேலை செய்ய முடியுன்றது எனக்கு இலக்கியம் சப்போர்ட் பண்ணுதுங்க. அது தனி ஏரியா. எப்பயுமே இதையும் நம்ம வந்து இது பண்ணவே முடியாது. இல்லை, கொட்டுக்காளியில் சிறுகதையோட நுணுக்கங்கள் நிறைய இருந்துச்சு, ஒரு சிறுகதை படிக்கிற மாதிரியே இருந்துச்சு, அதனால கேட்டேன். ரொம்ப இலக்கிய இது இருக்கு. அது வகையில் ஒரு படிக்காதவன்ட்டு நீங்கள் ஒரு சிறுகதை மாதிரி இருக்குன்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். அதாவது சிறுகதையை படிக்காதவன் இல்லை, காமனாக படிக்காதவன். சிறுகதை நிறையா படிச்சிருக்கேன். நன்றிண்ணா.